வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறேன் ஐயா. திருவடி வணங்குறேன். சிவ ஆரம்பிக்கலாம். அடியனுக்கு உத்தரவு வழங்குவதற்கு இன்னைக்கு சுசீலா அம்மா அவர்கள் அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். நமச்சிவாய். சுசீலா அம்மா சுவாமி. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். 4வது துதி பாடி ஆரம்பிச்சுக்கிறேன். சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசவுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. சொக்கநாத வெண்பா. மலம் விளைக்கும் மண்பதத்தின் நாளளவை வைப்பதல்ல, மலம் விளைக்கும் சோறுறந்த வைத்தாய், சலம் விளைக்கும் சென்னியா, மாமதுரை செல்வா, எல்லாம் வல்ல தன்னியா, சொக்கனா, எல்லாம் வல்ல தன்னியா, சொக்கனா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து யாத்திரை 10 என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். இன்றைய தினம் நாம் மூன்றாவது பதிகமாக இருக்கக்கூடிய தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் என்ற அந்த பதிகத்தை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பாடலை சரஸ்வதி கே அம்மா அவர்கள், கடலூர் சரஸ்வதி அம்மா அவர்கள் தாமே தமக்கு சுற்றம் அந்த பாடலை பாடலாம். நமச்சிவாய். ஆன் பண்ணி பாடலாம். சிவாயிரமங்கய்யா. அனைத்தடியார் திருவடி பணிகிறேங்கம்மா. மாணிக்கவாசர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும், யாமார் யமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக, கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு, போமாரமை மின் பொய் நீக்கி பொயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. நன்றிங்க ஐயா. சிவ நன்றிங்க சுவாமி. சிவாய நம சிவாய நம. அடுத்தபடியா மற்ற அடியார்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இன்றைய தினம் வேளமல்லம்மா அவர்கள் பாடுறீங்களா? வேளமல்லம்மா, யாத்திரை 10 3வது பாடல். வேளமல்லம்மா சுவாமி. அவர் கொஞ்சம் விட்டு விட்டு வருங்க ஐயா, அதனால நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. நல்லதுங்க சுவாமி. நல்லதுங்கம்மா. நல்லதுங்கம்மா. சிவாய் நம்ம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அப்ப மற்ற அடியார்கள் பாடலாம். இவங்க நம்ம அம்மா கலாவதி தியாகராஜன் அம்மா அவர்கள் பாடுற கடவுள் எடுத்திருக்காங்க. அம்மா பாடு. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். தாமே தமக்கு சுற்றமும்
தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டருடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு கோமார் அமைமின் பொய் நீக்கி புயங்கண்ணால்வான் பொன்னடிக்கே ஓமார் அமைமின் பொய் நீக்கி புயங்கண்ணால்வான் பொன்னடிக்கே. திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ. ஆஹா, சுசிலா அம்மா அவர்களோட நிறைவு சேரும். சுசிலா அம்மா அவர்களோட நிறைவு சேரும் இந்த பாடல் பாடுறத. இடையில மற்ற அடியார்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். சுசிலா அம்மா தாங்கள் அந்த பாடல் பாடலாம். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி வகையும். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டருடும் அவன் தன் குறிப்பே குறிகொண்டு போமார் அமைமின் பொய் நீக்கி புயங்கண்ணால்வான் பொன்னடிக்கே போமார் அமைமின் பொய் நீக்கி புயங்கண்ணால்வான் பொன்னடிக்கே. திருச்சிற்றம்பலம். சிவாயினம். ஆஹா, சரி சரி சரி, நன்றிங்கம்மா. ஆக இந்த மூன்றாவது பாடல் நமக்கு என்ன தருவிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மூன்றாவது பாடல் நமக்கு இறைவனுடைய அந்த நமக்கு நாம் இறைவனுடைய திருவடியை மறவாதிருக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் செய்தியை சொல்லி, இந்த யாத்திரை பத்து என்ற இந்த பதிகத்தை நாம் பயில்வதனாலே நமக்கு கிடைக்கின்ற அனுபூதி என்ன, நமக்கு கிடைக்கின்ற அனுபவாதீதம் என்ன, நமக்கு கிடைக்கின்ற ஒரு பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யாத்திரை பத்து படிப்பதனாலே நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த அனுபவாதீதம் தான். அனுபவாதீதம் என்பது கிடைத்த அனுபவத்தை பயன்படுத்தி நாம் மற்ற உயர்ந்த நிலைக்கு செல்லுவதுதான் அனுபவாதீதம். ஒரு அனுபவத்துல கிடைத்த அந்த அனுபவத்தின் மூலமாக அடுத்தபடியான ஒரு உயர்நிலைக்கு செல்லுகின்ற நிலைக்கு பேர் தான் அனுபவாதீதம் என்று சொல்லிட்டு, அல்லது அனுபூதி. கந்தர் அனுபூதி என்றால், அதாவது எல்லாரும் எனக்கு எனக்கு தர வேண்டிய அந்த கூலியை கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன், நான் வாங்கிக்கிட்டு நான் அந்த வேலையை பார்த்துடுறேன். ஏன்னா அங்கெல்லாம் சொக்கநாதருடைய அடிமைகள், முதல்ல கூலி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்த்துருவோம். அதனால அடியோர் பெருமக்கள் அடியனுக்கு தருகின்ற அந்த முகக்குறிப்பு, உங்க எல்லாருடைய முகக்குறிப்பு எல்லாம் கொடுக்கலாம். நமச்சிவாய் நமச்சிவாய் சொக்கநாதா சிவாய் நமச்சிவாய் சிவாய். ஆனா அடியன் எல்லாரையும் பார்க்க முடியுது. நமச்சிவாய் சிவ 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 சொக்கநாதா சிவ 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 சிவ. ஆக 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 அடியன் செய்த தவம் தவம் தவம். நமச்சிவாய் 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 சிவ சிவ சிவ. மரகதம் அம்மா, வேலம்மாளம்மா, நடராஜன் ஐயா, விக்னேஷ் ஐயா, பொன்முடி அம்மா, வசந்தா அம்மா, சரஸ்வதி குருசாமி அவர்கள் மற்றும் ராஜேஸ்வரி அம்மா, சரஸ்வதி சூலூர் அம்மா, கலாவதி அம்மா, உஷா அம்மா, பாரதி அம்மா, முத்துலட்சுமி அம்மா, குழந்தைவேல் ஐயா, சந்திரன் ஐயா, சரஸ்வதி கே அம்மா அவர்கள் எல்லாரும் என்னால பார்க்க முடியுது. நம்ம நடராஜன் ஐயா தர்றாங்க, குழந்தைவேல் ஐயா தர்றாங்க, முத்துலட்சுமி அம்மா எல்லாரும் தர்றாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரையும் பார்த்தது. அடியனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, இப்போ கந்தர் அனுபூதி அப்படின்னு சொல்றோம்ல. அனுபூதி என்றால் என்ன? அனுபவத்தினுடைய உயர்வு. அனுபவத்தினாலே நமக்கு ஏற்படுகின்ற அனுபவம் கிடைச்சு, அந்த அனுபவத்தின் மூலமாக இந்த அறிவை பயன்படுத்தி இந்த ஆன்மா ஒரு டெசிஷன் எடுக்குது. அது நல்ல டெசிஷனா எடுத்தா அது பேர் அனுபூதி, வேற ஒண்ணும் கிடையாது. கந்தர் அனுபூதி அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் கந்தர் என்பது ஒரு கடவுளர், விநாயகர் என்பது ஒரு கடவுளர், அந்த மாதிரி கடவுளராக நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனா நாம ஒண்ணு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களான்னு தெரியல எல்லாத்துக்கும். இந்த உயிர் விட்டு இந்த உடலை விட்டு உயிர் கடக்கும் போது இந்த உயிருக்கு ஏற்படக்கூடிய ஒரு உயிர் எடுத்துட்டு செல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனுபவம் என்பது மட்டும்தான். இந்த உயிர் இந்த உடலை விட்டுட்டு போகும்போது இது எடுத்து செல்லுகின்றது அனுபவம் தான். நம்ம நல்வினை தீவிரைன்னு சொல்றோம்ல, நல்வினை தீவிரை எடுத்துட்டு போக முடியாது. ஏன்? இந்த நல்வினை தீவிரை என்பது சடப்பொருள், இந்த ஆன்மா என்பது அறிவு பொருள். அறிவைத்தான் எடுத்துட்டு போக முடியுமே தவிர அறிவு பொருள் சடப்பொருளை எடுத்துட்டு போக முடியாது. ஆக இந்த அறிவு பொருள்
நல்வினை தீவினை என்பது என்னன்னா, நம்ம அறிவில ஏற்பட்ட விளக்கம் தான் நல்வினை தீவினை, வேற ஒண்ணு கிடையாது. நல்வினை தீவினுடைய பயன். நம்ம நல்லது சாப்பிடுறோமா தீயது சாப்பிடுறோமான்றது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்கு. புரியுதுங்களா? நம்ம இப்ப நல்வினை தீவினை என்பது நல்ல சாப்பாடு தீய சாப்பாடு. அது எங்க ரிசல்ட் ஆகும்? எனக்கு ஏற்படுகின்ற உடல் ஆரோக்கியம். எனக்கு உடல் ஆரோக்கியமா இருக்குன்னா நான் சாப்பிடுவது எல்லாமே நல்வினை, நல்ல பொருள் சாப்பிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எனக்கு உடம்புல ஆரோக்கியம் இல்லாம போயிட்டு இருக்குன்னா நான் உண்கின்ற எல்லாமே பீஸா பர்கரு ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு அர்த்தம். எனக்கு பயங்கரமா. அப்போ இந்த உடல் எடுத்துட்டு செல்வது என்பது நல்ல உணவையும் கெட்ட உணவையும் இந்த உடல் எடுத்துட்டு போகாது. புரியுதுங்களா? இந்த உடல் என்பது நல்ல உணவையோ கெட்ட உணவையோ எடுத்துட்டு போகாது. அதுக்கு பதிலா ஆரோக்கியமோ அல்லது நோயவோ எடுத்துட்டு போகும் இந்த உடம்பு. அது போல நாம் செய்த வினைகளை இந்த ஆன்மா எடுத்துட்டு போகாது. வினை பயனாகிய அறிவு விளக்கத்தை தான் இந்த ஆன்மா எடுத்துட்டு போகும். நாம போகும்போது பாவம், நீ போகும்போது என்ன உன் கையில இருக்கும்னு கேட்டா பாவ புண்ணியம் இருக்கும். பாவ புண்ணியமும் இருக்காது. பாவ புண்ணியமும் என்னன்னா இந்த ஆன்மாவினுடைய விளக்கம் தான். ஆன்மாவினுடைய அறிவு விளக்கத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அறிவு அதிகமா விளங்கி இருக்குன்னா புண்ணியம் செய்திருக்குன்னு அர்த்தம். புண்ணியம் செய்தாருக்கே பூவும் நீரும் உண்டு. புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் பூவும் நீரும் உண்டு. காரணம் என்ன? அவர்களுடைய அறிவிலே விளக்கம் ஏற்பட்டு சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு எனக்கு பூவும் நீரும் தேவைப்படுகின்றது என்ற சிவபூசை மனதிலே ஏற்படுமாயின், அறிவிலே விளக்கம் ஏற்படுமாயின் நீங்கள் புண்ணியம் நிறைந்த ஆன்மாக்கள். அதனாலதான் புண்ணியம் செய்தாருக்கு பூவும் நீரும் உண்டு. அப்போ பாவ புண்ணியம் நம்ம எடுத்துட்டு போறது இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாவ புண்ணியம் எடுத்துட்டு போறது இல்ல, நல்வினை தீவினை எடுத்துட்டு போறது இல்ல. நாம எடுத்துட்டு போகக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா அனுபவம். அந்த அனுபவத்தின் மூலமாக என்ன ஏற்படுது? அறிவிலே விளக்கம் ஏற்படுகிறது. அனுபவத்தின் மூலமாக அறிவிலே விளக்கம் ஏற்படுகின்றது. அந்த அறிவு விளக்கத்தை தான் கூட்டிட்டு போறோம் நாம. புரிஞ்சுதுங்களா? இந்த உடல் விட்டு பயணம் மேற்கொள்ளும் போது நாம் செய்கின்றது அறிவினுடைய விளக்கம். அறிவினுடைய விளக்கத்தை தான் நாம என்ன பண்ண போறோம்? நாம கொண்டு போக போறோம். சரி, இப்ப புரிஞ்சுக்கோங்க. இப்ப வாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசுவோம். என்னன்னா, நாம வழிபடுகின்ற கடவுளர்கள் எல்லாம் கடவுளுடைய சக்தியை அனுகூலத்தை எடுத்துட்டு போறோமானா கிடையாது. கடவுள் வழங்குகின்ற திருவருளை எடுத்துட்டு போறோமானா அதுவும் கிடையாது. நாம எடுத்துட்டு போற ஒரே விஷயம் அறிவிலே விளக்கமா அல்ல அறிவிலே விளக்கம் இன்மையான்றதுதான். அது போல நாம வழிபடுகின்ற ஒவ்வொரு கடவுளர்களும் கடவுளர்களாக பார்க்காமல் அவை அனைத்தும் அனுபவங்களே. நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம வழிபாடு செய்கின்ற கடவுளர்கள் எல்லாமே ஒரு அனுபவம் தான். என்ன உனக்கு ஒண்ணு புரியலடா, என்னடா சொல்ல வர? எனக்கு ஒன்னும் புரியல, சரியா விளங்க மாட்டேங்குது. நீ கடவுளரை போய் அனுபவம் சொன்னா அதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்றது எனக்கு கேட்குது. அனுபவியம்மா சுவாமி நம்ம கேக்குறீங்க அம்மா? ஆக கடவுளர்கள் அனுபவம் புரியலன்றதான் சொல்ல வந்தேன். நான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன்ல, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் கேள்வி சொல்லிடுவேன். எனக்கு இது ஒழுங்கா சரியா வழங்கலையே என்ன எப்படி? இப்ப ஒண்ணும் இல்ல, 1ஆம் வகுப்பு அப்படிங்கிறது கல்வியினுடைய கிளாஸா இல்ல அனுபவமா? 1ஆம் வகுப்புன்றது இந்த ஆன்மாவுக்கு அனுபவம் தானே தவிர அது கிரேடு கிடையாது. புரியுதுங்களா? கிரேடு, எனக்கு கிரேடு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்ற கிரேடு கிடையாது. 1ஆம் வகுப்பு என்பது 1ஆம் வகுப்புல கிடைக்கக்கூடிய அனுபவம். 2ஆம் வகுப்பு என்பது 2ஆம் வகுப்புல கிடைக்கக்கூடிய அனுபவமே தவிர கிரேடு கிடையாது. கிரேடு. அது போல இறைவன் என்பவன் அனுபவங்களை தருகின்ற படிநிலை. அதனால தான் நல்லா கவனிங்க, எல்லா சமயங்கள்லயும் நிறைய ஒரே ஒரு கடவுளர் இருப்பாரு. நம்ம சமயத்துல மட்டும் நிறைய கடவுளர்கள் இருக்காங்க. காரணம் தான், நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, எடுத்தவொடனே 10ஆம் கிளாஸ் இருக்கு. ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரே ஒரு வகுப்பு தான் இருக்கு. என்ன வகுப்பு? 10ஆம் வகுப்பு மட்டும்தான் இருக்கு. அதை படிச்சு தேர்ச்சி பெற்றுட்டு வாங்கன்னு சொன்னா நம்மளால தேர்ச்சி பெற முடியுமா? நல்லா கவனிங்க, முடியாது இல்லையா? அது ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, 1ஆம் வகுப்பு இருக்கு, 2ஆம், இன்னும் சொல்ல போனா எல்கேஜி ப்ரீகேஜி அப்புறம் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி எல்லாம் இருக்குன்னா இன்னுமே நல்லது தானே, இன்னுமே அறிவுல விளக்கம் ஏற்படும். ஆக அப்ப நிறைய வகுப்புகள் இருப்பது என்பது என்ன அப்படின்னா நமக்கு அனுபவங்கள். அது போல விநாயகர் என்பது அனுபவம் தான். விநாயகர் என்பது அதான் முதல் அனுபவம். விநாயகர் என்பது ஒரு அனுபவம். அதுக்கடுத்து முருகன் என்பதும் ஒரு அனுபவம். அந்த முருக அனுபவத்தின் மூலமாக நாம மேல போறோம்ல,
அந்த அனுபவத்துக்கு பேரு தான் கந்தர் அனுபூதி. முருக அனுபவம் கிடைச்சு முருக அனுபவத்தின் மூலமாக அடுத்தபடியான உயர்நிலை அனுபவத்துக்கு போறோம்ல, அந்த அனுபவம் என்னவா மாறிட்டு அனுபூதியாக மாறுது. இதுக்கு பேருதான் கந்தர் அனுபூதி. ஒண்ணும் இல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம வழிபாடு செய்கின்ற ஒவ்வொரு கடவுளர்களும் ஒரு அனுபவத்தை தருகின்ற. ஏன்னா இந்த ஆன்மாவினுடைய குறைபாடு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்மாவுக்கு 3 குறைபாடு இருக்கு. இங்க யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பார்க்கணும். இந்த ஆன்மாவுக்கு 3 குறைபாடு இருக்கு அறிவுல. என்ன குறைபாடு இருக்கு? ஆணவம், கண்மம், மாயை தானங்கய்யா. ஆணவம், கண்மம், மாயன்றது இந்த ஆன்மாவினுடைய கலப்புல இருக்கு. இந்த ஆன்மாவுக்கு ஏற்படுகின்ற அறிவில் குறைபாடு. அறிவினுடைய குறைபாடு என்ன? அறிவித்தால் மட்டுமே அறியும். அறிவித்தால் மட்டுமே அறியும். ஏகதேசமாக தான் அறியும், பூராமே அறியும். ஏகதேசமாகத்தான் அறியும். 2வது. 3வது முற்றறிவு இல்ல, அதனால ஏகதேசமா தான் அறியும். 2 தான் வந்திருக்கு. இந்த ஆன்மா அறிவித்தால் மட்டும்தான் அறியும். 2வது ஏகதேசமாகத்தான் அறியும். ஏகதேசமா அறியுது என்ன அர்த்தம்? ஒன்றை அறியும் போது மற்றொன்றை அறியாது. அது பேர் தான் ஏகதேசம் சொல்லுவோம். சார்ந்ததன் வண்ணமா சார்ந்ததன் வண்ணமாதல் ஆன்மாவினுடைய இயல்பு. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, ஆன்மாவினுடைய அறிவின் குறைபாடுகள். ஆன்மாவினுடைய அறிவின் குறைபாடு. ஐயா திரும்ப திரும்ப இன்பத்தையே நாடும். சரி, ரைட், இன்பத்தை நாடும். சரி, நான் கரெக்டா நான் சொல்லிடுறேன், நீங்க குழப்பிக்க வேணாம். நான் சொல்றேன். நான் எடுத்தோடனே இது என்னைக்குமே மறக்க கூடாது. சைவ சித்தாந்தம் நம்ம எல்லாம் படிக்கிறோம். சிற்றறிவு. சிற்றறிவுன்றது ஆன்மாவுடைய குறை. சிற்றறிவு தான் ஆன்மாவினுடைய குறை. அந்த குறையான அறிவினுடைய இயல்பு என்னன்னா, 1வது இந்த ஆன்மா அறிவித்தால் மட்டும்தான் அறியும். ஃபர்ஸ்ட். 2வது இந்த ஆன்மா ஏகதேசமாக அறியுதுன்னா ஒன்றை அறியும் போது மற்றொன்றை அறியாது. 3வது அறிவின் குறைபாடு, இந்த ஆன்மா படிநிலையில தான் அறியும். இந்த ஆன்மா படிநிலையில தான் அறியுமே தவிர, அதுக்கு நீங்க சரி இந்த ஆன்மா இருக்கே டப்புன்னு நல்ல செய்தியை டக்குன்னு முன்னாடி சொல்லிடுவோம்னா தெரியாது, அறிஞ்சிக்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அறியும். இதுதான் இந்த ஆன்மாவினுடைய அறிவினுடைய குறைபாடு. இது எனக்கு இதுவும் புரியலையேங்க, எப்படிங்க எனக்கு நம்ப முடியலைங்கன்னு கேட்டா, குழந்தை இருக்குல்ல, நம்ம ஆன்மா நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறப்ப என்ன பண்றோம்? கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். வளர வளர வளரத்தான் தெரியுதே தவிர, இந்த ஆன்மா பிறந்த உடனே என்ன பண்ணல, நம்மளுடைய சுவாமி மெய்கண்டார் போலவோ ஞான சம்பந்தர் போலவோ அவர்கள் எல்லாம் கடகடன்னு பாடல, கடகடன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஆன்மாவுக்கு 3 விதமான அறிவிலை குற்றம் உண்டு. மறக்க கூடாது, எல்லாரும் அடுத்த முறை யாராவது நான் கேட்டு பதில் சொல்லணும்னா, இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா 100 முறை எழுதிட்டு வர சொல்ல போறோம். எல்லாத்தையும் 100 முறை எழுதிட்டு வர சொல்ல போறோம் அடுத்த வரை. அதனால அடுத்து ஆன்மாவினுடைய குறை என்னன்னா 3 குறை. அறிவித்தால் மட்டும்தான் அறியும். 2வது ஏகதேசமாகத்தான் அறியும். ஏகதேசமாக அறிவதுன்னா என்ன? ஒன்றை அறியும் போது மற்றொன்றை அறியாது. திருவாசக சிந்தனையில் இருக்கும்போது டிவில என்ன நடக்குதுன்னு தெரியாது, சன் டிவில என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியாது. சன் டிவியை பார்த்துட்டு இருந்தோம்னா திருவாசக சிந்தனை என்ன நடக்குது, இதுக்கு பேர் தான் ஏகதேசம். ஆனா சிவபெருமான் என்ன பண்ணுவான்? சன் டிவியும் பார்ப்பான், திருவாசக சிந்தனையும் அட் டைம்ல பார்ப்பான். அதுதான் அவனுடைய முற்றறிவு. அவன் எல்லா இடத்துலயும் வியாபித்து அறிவான். நாம ஏகதேசமா ஒன்றை அறியும் போது மற்றொன்றை அறியும். முன்னாடி பார்த்துருவோம், பின்னாடி இருக்கிறதே தெரியல. நான் முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன், ஆனா பின்னாடி உடனே பின்னாடி இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிறப்போ ஏகதேசமாக அறிவது. 3வது படிநிலையில தான் எடுத்த உடனே இது வரவே வரும். ஆனா மற்றைய சமயங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓரிரை கொள்கைன்னு சொல்றாங்க. நம்மளையும் பார்த்து என்னங்க நீங்க இத்தனை சாமியை கும்பிடுறீங்க, மருவத்தூர்வம் சக்தி மகமாயி கருமாரி உறையூர் வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி உறையூர் அப்படின்னு சொல்லி நிறைய சாமியை சொல்லிக்கிட்டே போறீங்களே, 1008 சாமி, எங்களுக்கெல்லாம் ஒரு சாமி தான் இருக்கு தெரியுமா அப்படின்றாங்க. நான் கேக்குறேன், ஒரே பள்ளியில ஒரு வகுப்பு மட்டும் இருந்தா எப்படி பயிற்சி பெற முடியும்? ஆனா எங்களுக்கும் ஒரே ஒரு இறைவன் தான் உண்டு. இறைவன் ஒருவன் தான், அவனுடைய அனுபவம் வேற வேற. ஒன்னும் புரியல. இப்ப அரிசி ஒண்ணுதான், சாப்பாடு வேற வேற. என்ன பண்றோம்? தயிர் சாதமும் பண்றோம், அதுல நம்ம மற்ற விஷயங்களும் பண்றோம். அது போல இறைவன் என்ற ஒரு பொருள், அனுபவம் என்பது வேற. ஒரு நிமிஷம் சாமி.
ஆக நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி யார் சொன்னா? ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் இது பைபிள்ல யாரோ சொல்லியிருக்காங்க போல நினைச்சேன். ஏன்னா தேவன் அதெல்லாம் வருதுன்னு கடைசியில பார்த்தா இது சொன்னது திருமூலர். திருமூலர் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னவர். நம்ம எல்லாரும் ஒரு குலம் தான். ஒரு குலம்னா என்ன குலம்? நம்ம எல்லாம் என்ன குலம்? யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பாக்கலாம். இது கரெக்டா சொல்றவங்க. போன வாரம் யாருக்கோ புக்கு தரோம்னு சொல்லியிருந்தோமே, யாருக்கு? ஜானகி அம்மாவுக்கு போச்சோ? மனித குலம் ஐயா. மனித குலமா? அப்ப மிருகங்கள் அடியார்கள் குலம் இல்ல. நாம என்ன குலம்? சரியா சொல்லணும், சரியா சொல்லணும். சைவ குலம், சைவ குலம். அப்போ சைவ குலம்னா நம்ம மட்டும்தான். அப்ப மத்த இந்த ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க எல்லாம், ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க, அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் வேற வேற குலம். பர்வத குலம் ஐயா. பர்வத குலம். பர்வதமா? பர்வத குலம்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஐயா. சரி சரி, இப்படியே சரி நம்ம இப்படி சொல்லிக்கலாமா? கண்டராஜன் ஐயா, உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாமே பசு அப்படி. அவ்வளவுதான். நாம எல்லாம் பசு குலம். அதைத்தான் சொன்னாரு நம்மளுடைய திருமூல தேவநாயனர். திருமூல தேவநாயனர் என்ன சொன்னார்னா, ஒன்றே குலம்னா பசு குலம். நம்ம எல்லாரும் எறும்பும் பசுதான், எறும்பும் பசுதான், யானையும் பசுதான். பசு என்றால் என்ன? கட்டுக்கள் நிறைந்த ஆன்மா, அவ்வளவுதான். கட்டுக்குள்ள கட்டி வச்ச ஆன்மாவை தான் பசு. அது எறும்பா இருந்தாலும் பசுதான், யானையா இருந்தாலும் பசுதான், திமிங்கலமா இருந்தாலும் பசுதான், புல்லா இருந்தாலும் பசுதான், பூண்டா இருந்தாலும். புரியுதுங்களா? பசுக்குலம். நாம எல்லாம் ஒன்றே குலம். நமக்கெல்லாம் ஒருவனே தான். யாரு? சிவபெருமான். அவன் தான் இறைவன், அவன் தான் இறைவன். ஆனா அனுபவம் வேற வேறையா இருக்கு. ஏன் வேற வேற அனுபவம் தரணும்? கேட்கலாம்ல. யோன்னா டைரக்டா அனுபவம் கொடுக்க வேண்டியதானு கேட்டா, பிறந்தோடனே பாலுதான் குடிக்குது, பிறந்தோடனே பாலுதான் குடிக்குது. பாலுக்கு அப்புறம் வேற உணவு, வேற உணவுல மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது போல இறைவன் என்றது உணவு தான். அந்த உணவுல அனுபவம் வேற மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ நாம ஒரு விஷயம் மட்டும் இங்க நான் தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம என்ன செஞ்சாலும் எடுத்துட்டு போறது அனுபவம் தான். நம்ம என்ன செஞ்சாலும் எடுத்துட்டு போறது அனுபவம் தான். அந்த அனுபவத்தை ஒரு சந்தேகம் சொல்லுவாங்கல்ல, நல்வினை தீவினை நம்ம செய்யற பாவ புண்ணியமும் தான் போய் சேரும்னுவாங்கல்ல, ஆன்மாவோட போய் அதுதான் சேரும்ன்றாங்க. அப்ப அது நான் இப்பதான் சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த நல்வினை என்பது அறிவில ஏற்படுகின்ற விளக்கம். அறிவுல அதிகமான விளக்கம் இருந்தா நீங்க நல்வினை செய்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் அதுக்காக தான் சொன்னேன். இந்த உடம்பு சாப்பாடு எடுத்துட்டு போகுமா? இந்த உடம்பு சாப்பாடு எடுத்துட்டு போகுது. இந்த உடம்பு நீங்க நல்ல சாப்பாடு கெட்ட சாப்பாடு கையை திருப்பி பாக்குறீங்க. என்னடா இது, நேற்று வெண்டைக்காய் குழம்பு கையில ஓடிட்டு இருக்கு, இந்த கையில பார்த்தா நேற்று என்னடா இது ரவா உப்புமா கையில ஓடிட்டு இருக்கு. நான் ஓடுது அந்த ரவா உப்புமாவோட பலன் தான் உள்ள ஓடிட்டு இருக்கு. வெண்டைக்காய் குழம்போட பலன் தான் உள்ள ஓடிட்டு இருக்கே தவிர வேற எதுவும் உடம்புல ஓடல. புரியுதுங்களா? அது போல நல்வினை தீவினை அறிவு விளக்கம் தான் உள்ளுக்குள்ள இருக்கும். ஆன்மா நல்வினை தீவினை பயனை எடுத்து போகவும் முடியாது. ஏன்னா ஆன்மா அறிவு பொருள். அறிவு பொருள் என்பது அறிவினுடைய விளக்கம். ஒரு நிமிஷம் இது வந்துச்சு நினைக்கிறேன். நமச்சிவாய். ஆக ஒண்ணு அப்ப அதிகமா நல்வினை செஞ்சா அறிவு அதிகமா விளக்கம் பெறுமா? தீவினை செஞ்சா அறிவு குறைவா விளக்கம் பெறும். குறைவா விளக்கம் இல்ல, அறிவு மங்கும். அறிவு பிரகாசிக்காம மங்கும். அப்போ
ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நாம நல்வினை செய்யறோமா தீவினை செய்யறோமான்னு பாக்குறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அது நல்வினையா தீவினை, அறிவை எது விளக்கம் செய்கின்றதோ அதெல்லாம் நல்வினை. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பெத்த பிள்ளையை கொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பெத்த பிள்ளையை கொல்லலாமா? கொல்லுவது என்பது என்னது? கொல்லுவது என்பது என்னது? தீவினை தானே. அப்புறம் ஏன் அவருக்கு நல்வினை வந்துச்சு? அவர் பேர் என்ன? நம்ம திருத்தொண்டருக்கு நல்வினை ஏன் வந்துச்சு? அவருக்கு தீவினை தானே வரணும். தீவினை தானே வரணும். பெருமான் கேட்டதால செஞ்சாரு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எந்த வினையும் சிவபெருமானுக்கு செய்கின்ற ஏன்னா சிவன் தான் அறிவு. அந்த அறிவு பொருளை ஒட்டி செய்யற எல்லா வினையும் நல்வினை தான். அவனை வச்சு நீங்க என்ன செஞ்சா நல்வினை தான். அவனை விட்டுட்டு நீங்க எவ்வளவு பெரிய விரதங்களோ, எவ்வளவு பெரிய யாகங்களோ, எவ்வளவு பெரிய யஜ்ஞங்களோ செய்தாலும் அது நல்வினையால வந்து சேராது. அதனாலதான் தக்ஷன் செய்த மகா யாகம் பஞ்சமா பாதகத்துல போய் சேர்ந்தது. யாகம் என்பது என்ன? மிகப்பெரிய நல்வினை. ஆனா சிவன் என்ற அறிவு பொருளை பற்றல. அறிவு பொருளை பற்றி செய்கின்ற எல்லாமே நல்வினை, அறிவு பொருளை பற்றாமல் செய்த எல்லாமே தீவினை. அதனாலதான் சிவத்தை பற்றுகின்ற வினைகள் அனைத்தும் நல்வினை, சிவத்தை பற்றாத அத்தனையும் அவவினைகள். சிவத்தை பற்றி செய்கின்ற அனைத்தும் சிவவினைகள். ஏன்னா சிவன் தான் அறிவு. இப்போ சிவ அறிவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய உடல், உயிர், ஆவி அத்தனையும் சிவத்துக்கே சமர்ப்பணம்னு செய்வதுதான் மிகச்சிறந்த அறிவு. அதை செய்தார் யாரு? நம்முடைய சிறுத்தொண்டர் செய்தார். ஒரு நிமிஷம் எல்லாரும் பார்க்கலாம், என்னை பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். என்னன்னா, ஒரு சின்ன நாயனாரை பற்றி செய்தி. என்ன நாயனாரு? அமர்நீதி நாயனார். நான் பெருசாலாம் சொல்லல. கோவணம் கொடுத்தாரு, கோவணம் கொடுத்துட்டு இது பத்திரமா வச்சுக்கன்னாரு, போனாரு, கோவணம் காணாம். இந்த ஆள் எப்பயுமே என்ன பண்ணுவாரு, யாரு கொடுக்குறாங்களோ, இப்ப நான் கோவணம் செஞ்சு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னா இந்த ஆள் வாங்காம வந்து கொடுப்பாரு. அந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு இதை வச்சுக்கப்ப, பத்திரமா வச்சுக்க, குளிச்சுட்டு வரேன்னு பாக்குறாரு. வந்து பார்த்தா கோவணம் இல்ல, எனக்கு ஒரே ஒரு கோவணம் தான், அதுவும் நினைஞ்சிருக்கு. இப்ப நான் கோவணம் மாத்தணும், என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. இவர் ஒரு வார்த்தையை விட்டுட்டார் தெரியாதனமா. யாரு? அவன் தன் மன்னிப்பு கேட்டதா கூட விட்டுருவாரு. நாம என்ன பண்ணுவோம், வார்த்தையை விட்டுருவோம். என்ன ஐயா, இதுக்கு பதிலா ஏதாச்சும் கொடுக்குறீங்க, இதுக்கு பதிலா ஏதாச்சும் கொடுக்குறீங்கன்றாரு. அவ்வளவுதான். அதுதான் நம்ம நாம பெரியவங்க பேசுறப்போ மறுமொழி பேசவே கூடாது. பெரியவங்க பேசுறாங்களா, நாம ஒரு சஜஷன் என்னைக்குமே கொடுக்க கூடாது. நாம என்ன பண்ணோம், நான் என்ன பண்றேன்னு கேக்குறாரு. நாம உண்மையே இருந்திருந்தா அந்த ஏதோ சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. நாம என்ன பண்ணிட்டோம், ஐயோ அவர் மனசை நல்லபடியா பண்ணோம், ஒரு இதா கோச்சு போறேன்ட்டு அவரை, ஐயா உங்களுக்கு நான் என்ன பண்றேன், இதுக்கு பதிலா ஒண்ணு தரேன்ட்டு அவர் சொல்லிட்டாரு. இதுக்கு பதிலா நீ கொடுக்குறியா, சரி கொடுத்து பாருன்ட்டார். என்ன பண்ணு, இந்த கோவணத்தை நான் தூக்கி தராசுல வைக்கிறேன், கோவணத்துக்கு சமமான பொருள் கொடுனாரு. எல்லாத்தையும் வச்சுட்டாரு. வீட்டுல இருக்கிற டாக்குமெண்ட், சொத்து பத்து பத்திரம், வீட்டுல இருக்கிற எல்லா 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 கோவணங்களையும் உள்ள வச்சுட்டாரு. பட்டு துணி வச்சுட்டாரு, வெள்ளி டம்ளர்ல இருந்து வெள்ளி சாமான் வச்சுட்டாரு, தங்க நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டாரு, பித்தளை எல்லாம் வச்சுட்டாரு. எல்லாம் வச்சாலும் ஆனா இருக்கிறது என்னது கோவணம் ஒரு பக்கம் இருக்கு. சாமியோட கோவணம் என்னது? சாமியோட கோவணம் என்னது? கோவணம் என்ன? சாமியோட கோவணம்னா என்ன? சாமியோட கோவணம் என்பது 4 வேதம். 4 வேதங்கள் தான் சாமியை போய் கட்டிக்கிச்சு, ஓடி போய் கட்டிக்கிச்சு 4 வேதம் சாமியை போய். அது கோவணமா தெரியுது நமக்கு. அப்போ 4 வேதங்கள் தான் கோவணமாக இருக்கின்றது. 4 வேதத்துக்கு சமமான பொருள், வேதத்துக்கு சமமான பொருள் என்ன? தங்கமா, வெள்ளியா, வைரமா, பட்டா, துணியா? கிடையாது இல்ல. வேதம் என்பது அறிவினுடைய. அப்ப அறிவு பொருள் தான் நிக்கணும். இவர் என்ன பண்ணாரு, நம்ம போய் ஏறி நிக்கலாம், புரிஞ்சுக்கிட்டாரு. நாமளே நிக்கணும், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, நீ நாமளே ஏறி நிக்கணும்னு போனாரு. நாம ஏறி நிக்கிறோம்னா நாம மட்டும் இல்ல, நம்முடைய மனைவி உள்ள 3 பேரும் கையை பிடிச்சிட்டு, அந்த சீன் கண்ண முன்னாடி நினைச்சிட்டேன். 3 பேரும் கையை பிடிச்சிட்டு ஒரு பெரிய துலாபாரத்துல ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி 3 பேரும் காலை எடுத்து மேல எடுத்து வச்ச உடனே அப்படியே என்னாச்சான், அப்படியே இவர்கள் கீழே போனார்களாம். யாரு இவர்கள்? இந்த 3வரும் கீழே போனார்களாம். வேதம் மேல போச்சான். என்ன பண்ணாங்க, என்ன சொல்லுது இந்த காட்சின்னா, வேதத்திற்கு சமமான பொருள் இறைவன் தான். வேதத்திற்கு சமமான பொருள் இறைவன் தான். அந்த இறைவனுக்கு சமமான பொருள் ஒரு அடியவருடைய வீடு, குடும்பம்,
ஒரு அடியவருடைய குடும்பம் என்பது 4 வேதத்திற்கு சமம். 4 வேதத்திற்கு சமமானது ஒரு அடியவருடைய குடும்பம். அப்படி ஏறி நின்ன உடனே என்னாச்சு? சரன்னு போச்சு. அப்போ ஒண்ணு தெரிஞ்சுட்டாரு, என்னன்னா அறிவு பொருளை பற்றிட்டா அவன் தான் எல்லான்ற அறிவு பொருளை பற்றுவதுதான் இந்த ஆன்மாவுடைய கடைசி அறிவு விளக்கம். இந்த ஆன்மாவுடைய கடைசி அறிவு விளக்கம் என்ன? அவனை தவிர இந்த உலகத்துல வேறு பெரும்பொருள் இல்லைன்னு நினைக்கிறது தான் இந்த ஆன்மா அறிவினுடைய முடிந்த முடிவாகிய அறிவு விளக்கம். அதுதான், வேற எதுவுமே கிடையாது. நம்ம 1000 முறை சொன்னாலும் என்ன பண்ண முடியுதா? நம்மளால சிவபெருமான முழுமையா கொடுக்க முடியுதா? எல்லாம் சொல்றோம்ல, சிவன் தான் பெருசு, சிவத்தை தவிர உலகத்துல பெருசு இல்லைன்னு சொன்னாலும், என்னம்மா காஃபி என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே தப்புன்னு என்ன பண்ணுவோம்? திருவாசனையை கட் பண்ணிட்டு எங்கதான் போவோம்? போயிட்டு ஆனா கொடுத்துதான். அப்போ சிவத்தை தவிர வேறு பொருள் நமக்கு என்ன பண்றோம்? பெரும்பொருளா நினைக்க நம்ம மனசு வாய் சொல்லுது, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானரீச்சையும், நமச்சிவாயவே நானவின்றே தூமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. எல்லாம் பாடுறோம், நமச்சிவாயம் தான் எல்லாம், நமச்சிவாயம் தான் எல்லாம்னு சொன்னாலும் நம்ம மனசு உணர்ந்துச்சாத இல்ல. ஏன்னா நமக்கு அடுத்து முடிச்சவொடனே யாருதான் இருக்கா? முடிச்சோடனே இதை முடிச்சோடனே பிள்ளை இருக்கு, குட்டி இருக்கு, வேலை இருக்கு, சாப்பாடு இருக்கு, அடுத்து தூக்கம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டிவி இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, படம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆக அதெல்லாம் சைட் ட்ராக்ல ஓட்டிட்டு இருக்கோம்ல. ஆனா என்ன, தன் மேல் பழி விழுந்தவுடன் பழி தீர்ப்பதற்காக மட்டும் பொறுத்திருந்த மாணிக்க வாசகர் பழி தீர்ந்த உடனே சொன்னார், ஐயா என்னோட பதவிய இதோட ராஜினாமா பண்றேன். ஏன்னா என் மேல பழியோட பதவி நான் ராஜினாமா பண்ணக்கூடாது, என்னுடைய பழி நீங்கியது. பெருமானே வந்து நரியை பரியாக்கி, பரியை குதிரையாக்கி, பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டு எல்லாம் செஞ்சுட்டு போயினதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பழி நீங்கியது. என்னுடைய பழி நீங்கிய உடனே நான் என்ன பண்ணிட்டேன்? திரும்பவும் நான் வரலன்னு சொல்லி கோவணம் ஒன்றை தவிர இறைவனுடைய திருவடியை தவிர வேறொன்றும் இல்லை என்று அவர்கள் எல்லாம் போனாங்க. அதுதான் அறிவினுடைய உச்சம். அதை நாம பெறோமா? நமக்கெல்லாம் ட்ராக்கு தான் நமக்கு சிவபெருமான் என்பவன் ட்ராக் ஓட்டுறதுக்கா? நம்ம ஒரு 85% ட்ராக் இந்த பக்கம் ஓட்டிட்டு இருப்போம், 25% அவனை டச் ட்ராக் ஓட்டிட்டு இருப்போமே தவிர முழுமையாக அவனை ட்ராக்கா நினைச்சு ஓட்டுறமான கிடையாது. முழுமையாக நினைத்து ஓட்டியவர்கள் தான் நம்முடைய 63 அதை தான் சொல்லித்தராங்க. இந்த 12 திருமுறைன்னு சொல்றது என்னன்னா, சிவம் ஒன்றை தவிர வேற ஒண்ணும் நிரந்தரம் இல்லப்பா, அதை புரிஞ்சுக்க, நீ உன் கடமையை செய்யி. ஆனா சிவத்தை விடுத்து ஒரு கடமையை செய்யணும்னு நீ செய்யாத, சிவத்தை வச்சு நீ கடமையை பார்த்துக்கோ. சிவன் தான் பெருசு. சிவத்துக்கு ஒரு பொருளை இருக்கா, அது நல்வினையில தான் சேரும், அது எந்த வினையிலையும் பாராதுன்றத திரும்ப திரும்ப ஆணித்தரமா சொல்றான். ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கலாம்ல, என்னை ஒற்று கவனிங்க ஒரு நிமிஷம். ஒரே வார்த்தையில இதை சொல்லி, இப்ப நான் சொன்னதை ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கலாம்ல. ஏன் ஞானசம்பந்தர் மட்டும் அவ்வளவு பாட்டு, நாவுக்கரசர் அவ்வளவு பாட்டு, 100 பாட்டு நம்ம சுவாமி நம்ம நாவலூர்காரர், திருநாவலூர், ஆரூர், எல்லாம் இவ்வளவு பாட்டு எதுக்குன்னா, நல்லா கவனிங்க, அறிவித்து கொண்டே நொடிக்கு ஒரு முறை சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் நான் ஏற்கனவே சொல்லி என்ன சொன்னோம், அறிவித்தால் மட்டும்தான் அறியும். அறிவிச்சுட்டோம். Okay, no problem. You check ஆக ஒரு செய்தி என்ன அப்படின்னா, சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆன்மாக்கு யாரா இருந்தாலும் சொல்லணும். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் சிவனுடைய திருவடிக்கு போயிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, சொல்ல தேவையில்லை நினைக்கிறோம்ல. சிவனுடைய திருவடியை போய் அடைஞ்சிட்டோம்னா அவ்வளவுதான், ஞானம் முடிஞ்சு போச்சு, ஞானம் வந்துச்சு, அதுக்கப்புறம் சொல்ல. நல்லா கவனிங்க. சிவனுடைய திருவடியில இருந்தாலும் கூட
சிவன் நம்ம கிட்ட ஆனந்தத்தை அறிவிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்னு அறிவிச்சுக்கிட்டே இருப்பார். ஆன்மா ஆனந்தமாவே இருக்கும். அது எப்படி அறிவிச்சுட்டாருன்னா அறிவிச்சுக்கிட்டே இருப்பாரு. இது கேட்டுக்கிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சிவனுடைய திருவடியில அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட ரிப்பீட்டட் லூப்ல தான் ஆனந்தம் போயிட்டு இருக்கோம். ஒரு தடவை ஆனந்தம் கொடுத்தோடனே ஆனந்தம் இது உட்காராது. அப்படியே ரிப்பீட்டட் லூப்ல போய்கிட்டே இருக்கும். ஆனந்தம் ஆனந்தம். அதனாலதான் ஆனந்த நிலையில இருக்கு. அதை நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, திரும்பவும் எங்க வந்துரும்? சர்ன்னு கீழே பரமபத்துல பாம்பு குத்தி குரங்கான மாதிரி சர்ன்னு குரங்கா வந்துரும். அதனால இந்த ஆன்மா சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாரா இருந்தாலும், சீவன் முக்தர்களா இருந்தாலும் திரும்ப திரும்ப இறைவன் உள்ள நின்று சொல்லிக்கிட்டே இருப்பார். இங்க பாரு, இதுதான் முக்கியம். இதுதான் முக்கியம் அப்படின்னு இறைவன் சொல்லிக்கிட்டே இருப்பார், ஜீவன் முக்தர்களா இருந்தாலும் கூட. இப்ப நமக்கு சொல்றாருல, எப்ப குருநாதர் மூலமா சொல்றாரு. நான் சொல்லல, நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் சொல்லல. புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 4 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கு. 4 வருஷமா சொல்லிக்கிட்டே இருந்தாவா, நான் தான் முக்கியம் சொல்ல என்னாச்சு? அறிவுல விளக்கம் ஏற்பட்டு கொஞ்சம் பரவாயில்ல, போயா மத்ததெல்லாம் முக்கியம் இல்லையா என்ற எண்ணம் வந்துருச்சு. அவ்வளவுதான். அப்ப என்ன காரணம் அப்படின்னா, அப்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் திருமறை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு பாட்டுல சொல்றது இல்ல. நம்ம போறாரு, ஓபன் பண்ணி பாக்குறாரு, நம்பியும் ராஜராஜ சொன்ன ஓபன் பண்ணி பார்த்தா கொஞ்சம்தான் இருக்கு. எது? இந்த நூல்கள் எல்லாம், 12 திருமுறை நூல்கள் எல்லாம் கொஞ்சம் தான். மிச்சம் என்ன ஆயிடுச்சு? கரையெல்லாம் தின்றுச்சு. அழுகுறார், கடந்த அழுகுறார். என்ன இப்படி ஆகி போச்சு? அப்படி சாமி சொன்ன அசரீரியா என்ன தேவையோ அதை கொடுத்தோம் அப்படின்னா, என்ன தேவையோ அதை கொடுத்தோம். ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க ஞாபகரசர் 10,000 பாட்டு பாடியிருக்காராமே, 3000 சொச்சம் பாட்டு தான் கிடைச்சிருக்கு, இப்படி ஆகி போச்சுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். எப்ப அந்த 3000 சொச்சம் பாட்டுல எத்தனை பாட்டு போனக்கு தெரியும் கேட்டா, 4 பாட்டு தாங்க தெரியும். அதுக்கு அது அவ்வளவு இருந்தாலே போதும். ஒண்ணுது 10,000 பாட்டு இருந்தாங்க என்ன 3000 சொச்சம் பாட்டு நமக்கு தெரிஞ்ச 4 பாட்டு. அது போல நமக்கு அறிவு விளக்கம் வேணும்னுக்காகத்தான் ஒரே செய்திய திரும்ப 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 சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா திரும்ப அதனாலதான் சீவன் முக்தர்களா இருந்தாலும் திருக்கோயில் போகணும், சீவன் முக்தர்களா இருந்தாலும் அடியார்கள் திருவடி வணங்கணும், சீவன் முக்தர்களா இருந்தாலும் குருநாதர். நமக்கு தான் சீவன் முக்தர் ஆயிடுவோம். இனிமே நம்ம தான் குருநாதர் நினைச்சோம்னா என்ன ஆயிடுவோம்? நமக்கு அறிவிக்கப்பட வேண்டியது அறிவிக்கப்படாது. ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை சொன்னா அந்த ஆன்மாவுக்கு புரியாது, நிக்காது. சலியாத மனமும். எப்படி ஒரு கோபுரத்தை மண்ணு குமிச்சு வச்சிருப்போம், மறுநாள் காலைல பார்த்தா என்ன ஆகும்? மண்ணு யாருமே எதுவும் டச் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனாலும் சளிஞ்சிரும். அது போல நம்முடைய அறிவு சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும். அதனால அடியார் திருக்கூட்டம் சென்று கொண்டே இருக்கணும். எங்கெங்கெல்லாம் சொற்பொழிவு இருக்கோ கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னெல்லாம் கேட்க முடியுமோ, என்னெல்லாம் பெருமாளை பற்றி செய்திகள் தொடர்ந்து செய்தி அதே தான் துவப்புறாங்க. ஆனந்த் சொல்ற திருவாசகமா இருக்கட்டும், யார் சொன்ன திருவாசகமா இருந்தாலும் ஒரே செய்தி தான். சிவனுடைய அந்த பேரனுபவத்தை, பேரானந்தத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான். ஏங்க ஒண்ணும் இல்லைங்க, நான் 15 வருஷம் கேட்டேங்க, விட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஆபத்து. கேட்காம கூட விட்டுறலாம். பாதி சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப விட்டா என்ன ஆகும்? பாதி சிகிச்சை இன்னும் வஸ்டா தான் போகும். அதுக்கு சிகிச்சையே எடுக்காம விட்டுறலாம். பாதி சிகிச்சை எடுக்காம விட்டுட்டோம்னா, அது போல இறைவனுடைய திருநாம சிறப்பை, திருவைந்தெழுத்து சிறப்பை, இறைவனுடைய அந்த ஆனந்த அனுபவத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க என்னைக்கு வந்தாலும் ஆனந்தம் ஒன்னத்தான் சொல்ல போறேன். அன்பா இருங்க, சிவபெருமானுடைய திருவடியை பற்றுங்க, அவ்வளவுதான். இதை தவிர வேற எதுவும் டிசைன் தான் சொல்ல போறவங்க தான். திருமுறை முழுக்க இதுதான் செய்து. அப்போ நாம எடுத்துட்டு போறது அனுபவம் மட்டுமே. நல்வினை தீவனை என்பது அனுபவத்தினுடைய பயன்தான். பாவ புண்ணியம் என்பது அனுபவத்தினுடைய பயன்தான். பாவம், அதனால சிவபெருமான சாமி, நான் பாவத்தெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்க, புண்ணியத்தெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்க, எது பாவம் எது புண்ணியம் சொல்லிட்டீங்கன்னா நான் கிளியரா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு புரியுது இல்ல? அப்படி சொல்லிருப்பா பேசாம, இதெல்லாம் பாவம் இதெல்லாம் புண்ணியம் சொல்லிடு, நாங்க ஈஸியா செஞ்சிருவோம் அப்படின்னா ஈஸி. நல்லதா செய்யுங்க, உண்மை பேசுங்க, பிறன்மனை நோக்காம இருக்கு, இப்படிலாம் சொல்ல போறது இல்லை. ஏன்னா நிறைய லிஸ்ட் போகுது, நம்ம மறந்துடுவோம். ஒண்ணு சொல்லு, சிவத்தை பற்றி செய்யுங்க, நீங்க என்ன செஞ்சாலும் நல்கணும்.
சிவத்தை பற்றாம செய்யற என்ன செஞ்சாலும் தீவினை. இனிமே அறிவுல விளக்கம் பெறணும்னா உக்காந்தா சிவசிவ, எந்திரிச்சா சிவசிவ, தண்ணி குடிச்சா சிவசிவ, உள்ள ஒரு கவளம் போனா சிவசிவ, கண்மூடுனா சிவசிவ, கண்ணீர் பெருகுனா சிவசிவ என்று எல்லா வினைக்கும் சிவத்தையே தொடர்பு படுத்தி வந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. நல்வினை என்ன தீவினை என்ன தேவையில்லை. அதெல்லாம் அந்த 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 எதை நல்வினையா தீவினையா எது கரெக்ட் அப்படி இப்படின்ற அவசியமே இல்லை. அதனால இப்போ நீங்க செய்துகிட்டு இருக்கிறது என்னது? இந்த நிமிஷம் நீங்க செய்துகிட்டு இருக்கிறது என்னது? ஏன் நல்வினை? ஏன்னா சிவத்தை பற்றி செய்யணும். சிவத்தை புடிச்சுக்கிறோம். சிவத்தை எப்பெல்லாம் புடிச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கன்ற நான் சிவத்தை புடிச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணாலும் அது நல்வினையில தான் சேரும். சிவத்தை முன்னிறுத்தி சிவத்தை பற்றி செய்கிறது. ஏன்னா சிவம்தான் அறிவு பொருள். சிவம்தான் அறிவு பொருள். ஆகவே சிவத்தை பற்றி செய்கின்ற அனைத்தும் நல்வினைதான். இந்த தெளிவு ஏற்படுவதுதான் என்னது? அனுபவாதீதம். இதுதான் அனுபவம். இதுக்கு பேருதான் அனுபவாதீதம். ஐயா, அந்த அந்த மனது பக்குவப்படணுமே ஐயா. மனசு பக்குவப்பட்ட ஆன்மானாலதான் அதை செய்ய முடியும். காரணம், உயர்ந்த பொருளா இருக்கிறது சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ண போறோம். மனசு தடுமாறக்கூடாது அர்ப்பணம் பண்ணும் போது. அப்போ ஆன்மா பக்குவப்படாத ஆன்மானால அர்ப்பணம் பண்ண முடியாது சுவாமிக்கு. ஏன்னா பிள்ளைக்கறி பிள்ளைக்கறி அமுது படைக்க போகும்போது சமைக்கிறதுக்கு முன்னால ஆண்டவன் கட்டளையிட்டுறாரு, அழுகக்கூடாது அப்படின்னு பல கட்டளைகள் கொடுக்கிறாரு. ஆனா அந்த ஆன்மா அவ்வளவு பக்குவப்பட்ட நிலையில இருந்ததுனாலதான் அவர் பெருமானுக்கு அவர் அமுது படைக்க முடிஞ்சது. உண்மை உண்மை. இப்போ இது ஒரு செய்தி மட்டும் அடியார்கள் இன்னுமே ஒரு விளக்கம் ஐயா கேட்ட கேள்வியில இருந்து இன்னுமே ஒரு விளக்கம் அடியாருன்னு சொல்றேன் அடியார்களுக்கு. நாம என்ன நினைக்கிறோம்? அந்த கதையெல்லாம் பார்த்துட்டு, பிள்ளைக்கறி சமைக்கணும் போல, பொண்டாட்டிய கொடுக்கணும் போல, வீட்டு முத்தத்தோடைய அந்த குச்சியை உடைச்சு சாப்பாடு போடணும் போல, அதுக்கப்புறம் தனக்கே உணவில்லாத போது தண்ணியை குடிச்சிட்டு செங்கீரையும் மாவுடும் கொடுக்கணும் போல, கண்ணை இழந்து அப்பனும் போல, மனைவியோட சேர்ந்து ஒரு வார்த்தை சொன்னதுக்காக மனைவியோட சேராம இருக்கு. இது மாதிரியே யோசிக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல, சிவத்தை பற்றி செய்ய, அவ்வளவுதான். நீங்க சிவத்தை பற்றி ஒண்ணும் நம்மளால என்ன பண்ண முடியும்? கத்திரிக்காவை கொடுக்க முடியும், பிள்ளைக்கறி கொடுக்க முடியும், கத்திரிக்காய் கறி குடிக்க முடியும். கத்திரிக்காய் வறுக்கும் போது நமச்சிவாய் நமச்சிவாய், சொக்கநாதான் உனக்குத்தான், சொக்கநாதான் உனக்குத்தான், பட்டீஸ்வரா உனக்குத்தான், சிதம்பரேசா உனக்குத்தான், நடேசா உனக்குத்தான்னு சொல்லி கத்திரிக்காய சமைக்கும் போது நினைச்சா போதும், தண்ணி குடிக்கும் போது நினைச்சா போதும், ஏதோ ஒரு செய்திகள் செய்யும் போது நினைச்சா, இந்த விஷயத்தை தான் செய்ய சொல்றாங்க, வேற ஒண்ணும். அவங்க எல்லாம் செஞ்சது, அவங்க எல்லாம் செஞ்சு காட்டுங்க. ஏன் அவருக்கு பிள்ளைக்கறிக்கு சமைக்க சொன்னாரு? ஏன் சொன்னாரு? ஏன் சொன்னாரு? ஏன் அவருக்கு மட்டும் பிள்ளைக்கறி சமைக்க சொன்னாரு? ஏன் அவங்களுக்கு சாப்பாடு போடுறாரு, இதுவும் செய்யறாரா? இல்ல, ஏன் அப்படி? ஏன் சாப்பாடு போடுறாருன்னு செக் பண்ணலாம்ல, ஏன் பிள்ளைக்கறி கேட்கிறாரு போய்? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க எல்லாரும். ஏன் இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் திரும்ப ரிப்பீட் தான். ஏன்னா ஆன்மா எப்படிப்பட்டது? அறிவித்தால் மட்டும்தான், திரும்ப திரும்ப அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப அறிவிச்சாது. ஏன் அவருக்கு மட்டும் பிள்ளைக்கறி கேட்க சொன்னார்னா, நல்லா கவனிக்கணும். முக்கியமான பரஞ்சோதியார், அவருடைய இயற்பெயர் பரஞ்சோதியார். அம்மா மியூட் பண்ணிக்கலாம், ரஞ்சிதா அம்மா. அப்ப பரஞ்சோதியார் யார் பேர்? பரஞ்சோதியாரு திருத்தொண்டர் பேர் பரஞ்சோதி. பரஞ்சோதியாரோட முன்னாடி செஞ்ச வேலை என்ன? முன்னாடி செஞ்ச வேலை போர் தளபதி. போர் தளபதியா இருந்தார். எங்க வடக்க போய் போர் தளபதியா இருந்தார். போர் தளபதியா இருக்கும்போது போர் வந்தா என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் வெட்டி வீசணும், எல்லாத்தையும் வெட்டி வீசணும். எல்லாத்தையும் வெட்டி வீசுறப்ப இவர் எப்படிதான் வீசுவாரு? சிவத்தை முன்னிறுத்தி தான் வீசினார். இவர் வீசல. இவர் என்ன பண்ணாரு? சிவத்தை முன்னிறுத்தி நமச்சிவாய் 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 வெட்டிக்கிட்டே போனார். இவர் மனசாதான், யார்ட்டையும் சொல்ல, இவர் மனசுக்குள்ளே தான் வச்சிருக்காரு எல்லாத்தையும்.
இப்போ நான் நினைச்சு பாருங்க, இப்ப இவருக்கு வந்து ஈஸியா சாமி முக்தி எல்லாமே சிவத்தை முன்னிறுத்தி போறாரு, திடீர்னு சாமி வராது, வாப்பா கிளம்பும் அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம்? சிவபெருமான் இருக்கானே எல்லா உயிர்களையும் கொலை செஞ்சிருக்கா அப்படி இவரு, ஆனா அவருக்கு போய் முக்தி கொடுத்து உயிர் கொலை செய்தவருக்கு போய் முக்தி கொடுத்திருக்காரு பத்தியா? நம்ம சொல்லுவோமா இல்லையா? இந்த ஆளு வடக்க போய் எல்லாத்தையும் கொல்லுவாராம், தெற்க வந்து சாப்பாடு போட்டோடனே சாமி சாமி சாப்பாடு போடுறியா போடலையா, நீ காவி உடுத்திருக்கியா உடுக்கலையா, நெத்தியில திருநூறு பூசிருக்கியா இல்லையா, கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருக்கியா இல்லையா, நீ வந்து எனக்கு வந்து தினமும் உட்காந்து மாலை போட்டு அதெல்லாம் பாக்கல சாமி. சாமி என்ன முன்னிறுத்தி செய்யறியா, எது செஞ்சாலும் அப்படி முன்னிறுத்தி செஞ்சாரு. இப்ப என்ன சொல்லுவாங்க, இவர் என்ன பண்ணாரு, நான் எப்படி என் முன்னே வந்த படைகளிடத்தே வெட்டி வீழ்த்தினேனோ அதே போல என் பிள்ளையையும் வெட்டி வீழ்த்துறேன். ஒரே ஒண்ணுதான் எனக்கு. அதனாலதான் அந்த டிஃபிகல்ட்டான டாஸ்க் யாருக்கு? அவருக்கு. அவர் செஞ்ச வினை காரணமா நம்ம என்ன வினை வைக்கிறோமோ அதுக்கு தான் வைப்பான். நீங்க மண்பாண்டம் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா மண்பாண்டம் தான் கேட்பான் அவன். நீங்க மண்பாண்டம் செய்யறீங்கன்னா உங்ககிட்ட மண்பாண்டம் தான் கேட்பான். நீங்க இது நெசவு பண்றீங்கன்னா நெசவு தான் கேட்பான். நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் கேட்பான். அவர் என்ன பண்ணாரு, வெட்டினாரு, வெட்ட சொன்னான். அண்ணப்ப நாயனார் என்ன பண்ணுவாரு, வேடர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு மிருகத்தை புடிச்சிட்டோம்னா அது என்ன பண்ணுவோம், அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது வச்சு சாப்பிடறதுக்கு. என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே கண்ணை மட்டும் புடிங்கிடுவாங்க, புடிங்கிட்டு விட்டுருவாங்க. அது என்ன பாக்காது, எங்கேயும் ஓடாது இல்லையா, என்னைக்கு தேவையோ அன்னைக்கு அடிச்சு சாப்பிட்டுக்கோங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அண்ணப்ப நாயனார் அந்த வம்சம் வேடர்குள்ள என்ன பண்ணுவாங்க, எந்த பொருள் பிடிச்சாலும் கண்ணை நோண்டிடுவாங்க, கண்ணை நோண்டி விட்டுருவாங்க. விட்டுட்டு 2-3 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் எப்ப தேவையோ அப்ப வந்து அதை என்ன பண்ணுவாங்க, சமைத்து சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ எல்லா உயிர்களுடைய கண்களையும் புடுங்கும் போது எப்படிதான் புடுங்கினாரு இவரு, அதே மாதிரிதான் இவர் கண்ணையும் புடுங்குவாருன்னு காமிச்சாரு. அதனாலதான் இருந்தது. புரியுதுங்களா? நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்குத்தான் அவன் கேட்பான், வேற ஒண்ணும் கேட்க மாட்டான். நீங்க என்ன பண்றீங்களோ அதனால சிம்பிளான விஷயமா பண்ணிட்டு போக வேண்டியதான். நம்ம எதுக்கு பெருசா, நாம இந்த பிறவில என்ன வினை செய்யறோமோ அந்த வினைக்கு தக்கவாறு பரிசைதான் கேட்பானே தவிர, இந்த வினையில ரொம்ப பெண் காமமா இருக்கா, காமத்தை இல்லாம ஆக்கி விட்டு வேண்டான்றவர். பெண் காமமா இருக்கா, நீ உன் மனைவியுமே தொடக்கூடாதுன்றவர். அப்படித்தானே சொல்லியிருக்காங்க, அப்படித்தானே சொன்னாரு. அவரு வேற பெண்ணோடு பரத்தையரோடு சென்று விட்டு வந்துட்டாரு. நம்ம கேக்குது எங்கயா போனேன்னு கேக்குது. நம்மளால என்ன சொல்லி இருந்திருப்போம், ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லி இருந்திருப்போம். ஏமா பக்கத்து வீட்டுல ஒரு சாப்பாடு பண்ணாங்க, சாப்பிட்டோம், மஞ்சளும் முடிஞ்சு போச்சு. சொல்லல. பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. ஏப்பா பொய் மட்டும் நீ சொல்லாத, பொய் சொல்லாம இருந்த எந்த அறமும் செய்ய தேவையில்லைன்றாங்க. நீ பொய் மட்டும் சொல்லாத, நீ பொய் மட்டும் சொல்லாம இருந்தா நீ எந்த அறமும் செய்ய தேவையில்லை. எந்த அறமும் செய்ய தேவை, எல்லாமே பண்ணு. ஏங்க பொய் அப்ப செய்ய முடியுமா? ஒருத்தன் உண்மை சொல்றான்னா எங்கடா போயிட்டு வந்தேன்னா கண்டிப்பா வெளியில அடுத்தவங்கிட்ட சொல்லணுமேன்றக்காக நல்லதுதான். என்ன அழகா வச்சாரு பாருங்களேன் வள்ளுவர். பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று, கொல்லாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று. ரெண்டுமே சொல்லிருக்காங்க. ஒண்ணு உயிர் கொலை செய்யாத, இல்ல அப்படின்னா பொய் சொல்லாத. கொல்லாமை செய்யறியா, பொய் சொல்றியான்னா சாமி நானு கொல்லாமையே, பொய் சொல்றது உண்மை சொல்றதுன்றது கொல்லாமையோட பெரிய கஷ்டமான காட்சி. என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு கேட்ட எங்கேயா போயிட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்லிட்டாரு, போயிட்டு வந்துட்டேம்மா, பரத்தியர் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேம்மான்னு சொல்லிடுச்சு. எந்த அந்த காலத்துல பரத்தியரோட போயிட்டு வர்றது சாதாரண விஷயம் தான். அந்த காலத்துல அந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு, யோ போயிட்டு வந்துட்டேல்ல, நீ டெய்லி சொல்ல பாரு திருநீலகண்டம், அந்த திருநீலகண்டத்தின் மீது ஆன எவை தீண்டுவாராயில் திருநீலகண்டம். அவர் என்ன பண்ணாரு, காமத்துல மிகுந்திருந்தாரு, காமத்தை அழிச்சிருவாரு. யாரு எதுல மிகுந்திருக்கமோ அதைத்தான் கேட்பாரு. அவ்வளவு இல்ல, அவன் கேட்கிற பிச்சை உங்ககிட்ட அதிகமா இருக்கிறத கொடுந்தான். நான் கண்ணை புடுங்கன்னா கண்ணை கேட்பாரு, நான் வெட்டுனா எனக்கு சதையை கேட்பாரு, நான் வந்து சாப்பாடுல இருந்தேன்னா சாப்பாடை கேட்க போறாரு. நான் எதுவுமே பண்ணலன்னா ஆனாய நாயனருக்குலாம் ஒண்ணுமே கேட்கல. யோ வாயான்ட்டு, ஆனாய நாயனர் தெரியும்ல, பஞ்சாட்சரம் உட்காந்து இந்த ஆடு மாடுகளை மேய்க்கிறப்ப பஞ்சாகரம் ஃபுல்லாங்குள்ள பஞ்சாக்கரம் ஓடிக்கிட்டே இருப்பாரு. இவர் என்ன பண்ணாரு, வாயான்ட்டு, ஒண்ணும் கேட்கல. ஏதாவது கேட்டாரா,
அப்ப தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிறவியில நாம எதை பெருசு நினைக்கிறோமோ அது கேட்டுவார். அவ்வளவுதான். நாம இப்படி வச்சுக்கலாம், சிவன்தான் பெருசு, சிவன்தான் பெருசுன்னு நினைச்சு கேட்டா சிவத்தையே கேட்பாரு. நம்ம ஈஸியா கொடுத்துடலாம். நீயே வாயா, அவனை கூப்பிட்டு நம்ம அவன்கிட்டயே கொடுத்துடலாம். அவனே வாங்கி அவனே கொடுத்துடலாம். அதுதான் தந்தது உந்தன்னை என்ன ஒன்ன கொடுத்துட்டு உன்னை வாங்கிக்கிறியே. யாராவது தகர டப்பாவுக்கு தங்கம் கொடுப்பாங்க, என்ன எடுத்துட்டு போய் உன்னை கொடுக்குறியே, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறாரு. ஏன் நீ பைத்தியம் தானே? யாரு? சிவபெருமான். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கிட்ட சிவம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆஹா அவனுக்கு பிள்ளைக்கறி சமைச்சாதான் பெருசு. ஆஹா, கத்திரிக்காய் கறி சமைச்சு கொடுத்தாலும் ஒண்ணுதான் அவனுக்கு. நீங்க பிள்ளைக்கறி சமைச்சாலும் சரி, கத்திரிக்காய் கறி சமைச்சாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். நமக்குத்தான் பிள்ளை பெருசு, கத்திரிக்காய் பெருசு, அவனுக்கு ரெண்டுமே ஒண்ணு. ஆக 63 நாயன்மாரை பார்த்துட்டு, ஆகா இது மாதிரி நான் எதுவும் பண்ண முடியாதே அப்படின்னு நம்ம மலைச்சு போய் உட்கார தேவையில்லை. 63 நாயன்மார்கள் கிட்டையும் ஒரே ஒரு நார் மட்டும் போய்கிட்டே இருக்கு. நிறைய பூ கட்டினாலும் ஒரு நார் மட்டும் போய்கிட்டே இருக்கும் இல்லையா, எல்லா பூலையும். அது போல 63 நாயன்மார்கள் கிட்டையும் ஒரு நார் மட்டும் போகுது. அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஒன்னால் இயன்றதை செய், சிவத்தை முன்னிறுத்தி செய். அவ்வளவுதான் சொல்றோம். 63 நாயன்மார்களுடைய மாலையிலையும் மலர்தான் வேற வேறையா இருக்கே தவிர ஒரு நரம்பு தான். என்ன ஒரு நரம்பு? உன்னால் இயன்றதை செய், சிவத்தை முன்னிறுத்தி செய். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. வேற ஒண்ணுமே இல்லை. வந்தியம்பாட்டி புட்டுதான் வித்துச்சு. சொக்கனாதான் ஒரே தடவை கும்பிட்டு சாப்பாடு போன எல்லாத்துக்கும். அவ்வளவுதான் வந்தியம்பாட்டி செஞ்சது. அதனால முடிஞ்சது. ஆக மொத்தம் நாம நான் இப்ப பிள்ளை இருக்கு படுக்க போட்டு ஒரு கத்தி எடுத்து அறுத்துட்டோம்னா நம்மளும் திருத்தோம்னா, நாம எந்த போருக்கும் போகல. நமக்கு அவ்வளவு டிஃபிகல்ட்டான டாஸ்க் கிடையாது. நாம யாரு கண்ணையும் நோண்டல, நமக்கும் கண்ணு கேட்க மாட்டார், பிரச்சனை இல்லை. நாம கோவணம் விக்கல, கோவணமும் கேட்க மாட்டார். நாம எதுவுமே செய்யல, அதனாலதான் நம்ம கிட்ட எதுவுமே கேட்கல சாமி. இன்னைக்கு ஏதாவது கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட குடும்பம் கேட்டிருக்காங்க டிஃபிகல்ட்டா. நாம கிட்ட ஏன் கேட்கறோம்? நம்ம எதுவுமே செய்யலன்னு அர்த்தம். எதை இது இன்னொரு முக்கியமான விஷயம். ஒரு செய்தி, இந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு உள்ள போயிடலாம். ஏன்னா இந்த தெளிவு தெரிந்தா நல்லா. ஒரு செய்தி மட்டும், ஒரு நிமிடம் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். சாப்பாடு போட்டாரு சிறுத்தொண்டரு. ஆனா சிறுத்தொண்டருக்கு என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு என்ன இருந்ததுன்னா, சாப்பாடு போடணும் தான் இருந்தது இல்ல. சாப்பாடு போடணும், சாப்பிட்டு அடுத்த அடியார்கள் சாப்பிட்டுட்டு தான் நான் சாப்பிடணும். இந்த ஒரு கொள்கை இருந்தது இல்ல. நல்லா கவனிக்கிறேன், முக்கியமான செய்தி சொல்றேன், ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த கொள்கை இருந்தது இல்ல, அவன் அடியார்களை உண்பித்துதான் நான் உண்பேன் அப்படின்ற கொள்கை இருந்தது இல்ல. அத இவர் மாத்தினார். கடைசி நேரம் என்ன சொன்னாரு? ஏப்பா பிள்ளையெல்லாம் சமைச்சாச்சு, எல்லாம் இலையெல்லாம் போட்டாச்சு, எப்பா ஒரே இவர் நிறைய டாஸ்க் சொன்னாரு, தெரியும்ல. எல்லா டாஸ்க் நான் இப்ப திரும்ப சொல்ல விரும்பல. நிறைய சொன்னார். 5 வயசா இருக்கணும், குளத்துக்கு ஒரு பிள்ளையா இருக்கணும், மருமகள் இருக்கக்கூடாது, எது இருக்கக்கூடாது, யாருக்கு தாய் பிடிக்க தந்தை இருக்க, கண்ணீர் யாருக்கு வரக்கூடாது. எனக்குலாம் அவனை நினைச்சா பயங்கர கோவம். டேய் நீ எல்லாம் மனுஷனாடான்னு கேட்கிறேன். எல்லாம் என்னடா இப்படி ஒரு ஆள். சரி, அது கேட்டு கடைசி என்ன சொல்றாரு? ஐயோ முக்கியமானதை சொல்ல மாட்டேன்றார். எங்க பிள்ளையெல்லாம் சமைச்சு போட்டாச்சு, சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்காரு. நம்ம உத்தராபதியார் கேட்கிறாரு, முக்கியமானது ஒண்ணு சொல்ல மாட்டேயா அப்படின்றார். முக்கியமானது ஒண்ணா? என்னையா எல்லாம் முடிச்சிட்டோம், என்ன உனக்கு ஒண்ணு தெரியுமா? யாராவது சிவனடியாரோட தான் சேர்ந்து நான் சாப்பிடுவேன். யாருமே கிடைக்கலன்னு தான் உனைய கூட்டு வந்தேன். எவனாவது கிடைச்சிருந்தா உனையா கூட்டு வர போறேன். நான் அவனை கூட்டு வந்து சாப்பாடு போட்டு கணக்க முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு மனசு நினைச்சிருப்போம். நம்மளும் அவர் என்ன பண்றாரு? அப்படியே முழிக்கிறாரு. எந்த சிவனடியாரும் கிடைக்காதனாலதான் பிள்ளையவே சமைச்சவனுக்கு சோறு போட்டேன், இப்ப இன்னொரு சிவனடியாருக்கு நான் எங்க போய் தேடுவேன்னு கேக்குது. அப்ப கேக்குறாரு, எப்பா நீ நெத்திரி தின்னோர் பூசி இருக்கேன், நீ சிவனடியார் நினைக்கிற, நீ வேணா வந்து உட்காருறியா பக்கத்துல? அப்பா அதான் தப்பிச்சேன், சொலைச்சேன், நீ சிவனடியார ஏத்துக்கிட்டீங்களே அப்படின்னு நினைச்சு பக்கத்துல உட்கார. சாப்பிடுப்பான்ட்டாரு. உருட்டி என்ன பண்றாரு? சாப்பிட போற. இவ்வளவு நேரம் வச்சிருந்த கொள்கை என்ன? சிவனடியார உண்பிக்காம நான் உள்ள மாட்டேன்றது. இப்போ அந்த கொள்கையை பிரேக் பண்றது. அப்போ நல்லா என்ன கவனிங்க. ஒரு கண்ணாடி ஜாடி, அதுக்குள்ள தண்ணி, கண்ணாடி ஜாடி அதுக்குள்ள தண்ணி, ஒரே ஒரு கல்லு உள்ளுக்குள்ள கிடக்கு. இப்ப கல்லு இருக்கிற இடத்துல என்ன இருக்காது?
தண்ணி இருக்காதுங்க ஐயா. இருக்காது. கல் இருக்கிறது தண்ணி இருக்காது. இப்போ இந்த கண்ணாடி ஜாடி நம்மளுடைய வாழ்க்கை, கண்ணாடி ஜாடி நம்மளுடைய வாழ்க்கை, கண்ணாடி ஜாடி நம்முடைய வாழ்க்கை. நீர் என்பது சிவபக்தி, அதுல கல் என்பது நம்ம கொள்கை, கல் என்பது கொள்கை. அப்ப நம்ம கொள்கைன்ற இடத்துல எதை வச்சுட்டோம்? எங்க யார் இல்ல? சிவம் இல்ல. அதனால வந்து அந்த கல்லை உடைக்கிறார் சாமி. அவ்வளவுதான். எல்லா அடியார்கிட்டையும் நீ வந்து சிவபக்தி பண்ணே தவிர நீ ஒரு வரட்டு கொள்கை உள்ளுக்குள்ள போட்டு அந்த கொள்கைக்குள்ள என்ன இல்ல? சிவம் இல்ல. நீ எந்த கொள்கை வேணா வச்சுக்க, அது கொள்கையாத்தான் இருக்கே தவிர சிவமா இல்ல. சிவத்தை வழிபாடு செய்வது கொள்கையா இருந்தா கூட அந்த இடத்துல என்ன இல்ல? சிவம் இல்ல. அதனால வச்சிருக்கிற அந்த அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த கல் இருக்கு இல்லையா, அதை உடைச்சு எடுத்துருவாரு. எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன நினைச்சிருவாரு? சிவத்தையே நிரப்புவாரு. அந்த சிவத்தையே பூரணம் ஆயிரும். பூரணமானோடனே முக்தி கிடைச்சிரும். அவ்வளவுதான். நாமெல்லாம் என்ன வச்சிருக்கோம்னா கல்லு மட்டும்தான் வச்சிருக்கோம், உள்ளுக்குள்ள தண்ணியே ஊத்தல, அதனால உடைக்க மாட்டேன். நாமெல்லாம் என்ன வச்சிருக்கோம்னா கண்ணாடி குவளைக்குள்ள கல்லு மட்டும்தான் போட்டு வச்சிருக்கோம், தண்ணி ஊத்தவே இல்லை, அதனால உடைக்க மாட்டேன். வந்து உடைக்கவே மாட்டேன். என் கொள்கையில நானும் கொள்கை வச்சிருக்கேன், ஆனா இந்த ஆளு வரவே மாட்டேங்கிறாரு, என் கொள்கையை உடைக்க மாட்டேங்கிறாரான்னா நமக்கு நிறைய வச்சிருக்கோம், நிறைய கொள்கை வச்சிருக்கோம். என்ன கொள்கை? அடுத்த வீட்டுக்காரன் வீடு வாங்கிட்டான், நம்ம வீடு வாங்கிடணும். அடுத்த வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், நம்ம கார் வாங்கிடணும். நம்ம அங்க போயிடணும், இங்க போயிடணும். நம்ம எல்லாம் நம்ம வானத்துல பறக்கணும், பூமியில மிதக்கணும். இந்த மாதிரி நிறைய கொள்கை, நிறைய கல்லு போட்டிருக்கோம். அதுல சின்ன கூழாங்கல்லு தான் என்னது? திருவாசை சிந்தனைக்கு வருவோம் அப்படின்ற கூழாங்கல்லு. சும்மா ஐயா, திருவாசக சிந்தனை அடியார்கள்லாம் அந்த எண்ணத்திலே இல்லைங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. இல்ல, அப்போ நாம நிறைய கூழாங்கல்லு போட்டு வச்சிருக்கோம், தண்ணியே ஊத்தல, அதனால வந்து உடைக்க முடியாது. உடைக்க வேணாம், இதை உடைச்சா பாட்டிலே உடஞ்சிருட்டு உடைக்கல, அவன் பாட்டிலே உடஞ்சிருட்டு உடைக்கல. சரி போயிட்டு போனோம். அதனாலதான் நம்ம கிட்ட வர மாட்டேங்கிறான், வந்து நம்ம கிட்ட வம்பு பண்ண மாட்டேங்கிறான். நல்லா கவனிங்க. நாம நாம சிவநீரை நிரப்பி எல்லா சிவநீரை நிரப்பி ஒரே ஒரு கொள்கையை போட்டுதான் உடைப்பான். வந்து நாம நிறைய கொள்கையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் போல ஒரு சிவ கொள்கையை வச்சிருந்தா அதெல்லாம் வந்து உடைக்க தேவையில்லை. சரிப்பா, நீ மத்ததெல்லாம் நீயே உடைச்சுக்கன்னுப்பா. இப்ப ஒண்ணும் இல்ல, உள்ள இருக்கிற தேவையில்லாத கூழாங்கல்ல வெளியில தூக்கி போட்டுற வேண்டியதுதான். அவ்வளவுதான் நம்ம வேலை. இப்போ நம்ம வீடு வாசல், புல்ல, புகழு, காசு, பணம், பதவி, கல்வி, சர்டிபிகேட்டு, அப்புறம் கழுதை, குதிரை எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு எந்த கொள்கையும் வேணாம். அப்ப அவனை ஏதாச்சும் எனக்கு வாய்ப்பு இருந்தா எனக்கு கும்பிட விடு, வாய்ப்பு இல்லாட்டி உனக்கு எனக்கு கும்பிட விடாட்டினாலும் நான் முன்னாடி என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? ஐயோ, திருவாசக சிந்தனை நடத்துறதுதான் நம்ம கொள்கை. எப்படி? திருவாசக சிந்தனை எல்லா நாளும் தெரியும், உருட்டு பிறகு நடத்திடணும் அப்படின்னு ஒரு கொள்கை வைக்கிறப்ப சாமி என்ன பண்ணாரு? உடைச்சுக்கிட்டே இருந்தார். டப்பு டப்பு டப்பு. ரொம்ப மனசு உடஞ்சிட்ட, அப்படியே மனசு கஷ்டப்படுவேன். ஐயோ போச்சே, காசு போச்சு. அப்புறம் போனேன், இந்த ஒரே ஒரு கூழாங்கல்லையும் உடைச்சிடுறேன், என்ன நீ பாத்துக்க, மித்ததை நீ நடத்தினாலும் நடத்தாட்டிப்ப எனக்கு என்ன வந்துச்சு, ஒன்னா செய்ய போறேன், இல்லாட்டி விழுக போறேன் அப்படின்னு தன்முனைப்பு பக்தியில கூட வரக்கூடாது. தன்முனைப்பு பக்தியில கூட வரக்கூடாது. நான் தினமும் பூ கட்டி போட்டே திருவேன்னா அந்த பக்தியில என்ன ஆயிடுச்சு? நான் என்ற தன்முனைப்பு இருக்கு. டெய்லி நான் ஒரு மரம் பூ கட்டினா தினமும் போய் கோயில்ல போய் விளக்கரிக்கிறேன், நல்லதுதான். விளக்கரிக்க விடாம ஆக்கிடுவார், தண்ணி என்ன கொடுக்காம விட்டுருவார். புரியுதுங்களா? அந்த பக்தியில கூட தன்முனைப்பு தான் கல்லு, அந்த தன்முனைப்பு தான் கூழாங்கல், அதையும் உடைச்சிருவார். புரியுதுங்களா? அதனாலதான் இத்தனை பேர். அப்போ நாம செய்ய வேண்டியது பிள்ளை அறுப்பதோ அல்லது நமக்கு வந்து முற்றத்தை உடைத்து சமையல் செய்வதோ, அல்லது கண் இடந்த அப்புவதோ, மனைவி கொடுப்பதோ, அல்லது மற்ற அறிதற்கரிய செயல்களை செய்வதோ அல்ல. முழுவதுமாக சிவபெருமானை சிந்தித்துக் கொண்டிருப்பது, அவ்வளவுதான். அதைத்தான் சொல்ல வராங்க 12வது திருமுறையில. 11 திருமுறையும் சொல்லுவது சிவன் தான் பெருசுன்னு, 12வது திருமுறை எப்படி சிவத்தை பெருசுன்னு அடைவது நமக்கு பிராக்டிக்கலா சொல்லுது. 11 திருமுறையும் தியரிட்டிக்கல், 12வது திருமுறை செய்து காட்டுறாங்க, பிராக்டிக்கலா செய்து காட்டுறாங்க. அதுதான் 12ஆம் திருமுறை. ஆக நாம எடுத்துட்டு போறது அனுபவமே, அனுபவத்தை தான் எடுத்துட்டு போறோம், அனுபவத்தை தவிர எடுத்து. அது போல முருகன் என்பது அனுபவம், கணபதி என்பது அனுபவம், திருமால் என்பது ஒரு அனுபவம்,
நம்முடைய மாகேஸ்வரன் என்பது அனுபவம், சதாசிவர் என்பதும் அனுபவம், சிவானுபவம் தான் முடிந்த முடிவாகிய அனுபவம். இது எல்லாமே அனுபவம் தான். முருகனை கும்பிடும் போது ஒரு அனுபவம் இந்த ஆன்மாக்குள்ள விளையும். முருகனை கும்பிடும் போது இந்த ஆன்மா அந்த தத்துவத்துல நிற்கும் போது அந்த ஆன்மா என்னங்க ஒன்னும் புரியலைங்க. முருகனை கும்பிடும் போது ஒரு அந்த அனுபவம் விளையலாம். ஒண்ணும் இல்ல. கொடைக்கானல் போனா எப்படி இருக்கும்? கொடைக்கானல் போனா எப்படி இருக்கும்? குழு குழுன்னு இருக்கும்ல. கொடைக்கானல் போனா குழு குழுன்னு இருக்கும். ராஜஸ்தான் போனா கொளுத்து வெயில், கொளுத்து ரைட்டா? அது போல முருகன் என்ற தத்துவத்துக்குள்ள நிற்கும் போது ஒரு அனுபவம் ஆன்மாக்குள்ள ஏற்படும். எப்படி கொடைக்கானல் போனோடனே குழு குழுன்னு இருக்கிறதுதான், இல்ல கோயம்புத்தூர் வந்தா எப்படி இருக்குன்றதுதான். அது போல ஒவ்வொரு அது தலம் என்பது அந்த முருக அனுபவம் என்பது நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுத்தும். அதே மாதிரி விநாயகர், அதனால விநாயகர் அனுபவம் தான் எல்லா அனுபவத்திற்கும் முதல் அனுபவமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் விநாயகரை முதல் பொருளாக வைத்தாங்க. முதல் வகுப்பு படிக்காம 2ஆம் வகுப்பு புரியாது, 1ஆம் வகுப்பு படிக்காம 2ஆம் வகுப்பு. அது போல விநாயகர் அனுபவம் பெறாம வேற எந்த இறை அனுபவம் நமக்கு தெரியாது. அதனாலதான் விநாயகர் பிடிய தன் உருவமை கோலமிகு கரியது. யாராவது தான் பாடுங்க. சிற்றம்பலம். பிடியதென்னுருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர். பிடியதென்னுருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர். கடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. கடி கணபதி வர அருள் கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. விநாயகர் அனுபவம் முதல்ல, முருகர் அனுபவம் 2வது, அதுக்கடுத்து சித்தபேச அனுபவம் 3வது, 4வது பரவடி அனுபவம். இதுதான் 4 அனுபவம். 4 அனுபவத்துக்கு இடையில நிறைய படிக்கிட்டு இருக்கு. இந்த 4 மெயின் ஸ்டாப். இந்த 4 மெயின் ஸ்டாப்புங்க சுவாமி. என்ன 4 மெயின் ஸ்டாப்? விநாயகர் அனுபவம், முருக அனுபவம், சித்தபேச அனுபவம், அதுக்கடுத்து பரவடி அனுபவம். இந்த 4 மெயின் ஸ்டாப். இந்த 4 மெயின் ஸ்டாப். இந்த 4 சரியை கிரியை யோகம் ஞானம் 4 ஸ்டாப் வச்சிருக்கோம். 4 இடத்துல 4 பண்றப்போ இந்த 4க்கு இடையில நிறைய ஸ்டாப் இருக்கு. நீங்க ஷேர் ஆட்டோல ஏறினீங்கன்னா எல்லா ஸ்டாப்லயும் நிறுத்தி கொண்டு போவாங்க. பாக்குறீங்களா? நீங்க ஷேர் ஆட்டோல ஏறினீங்கன்னா எல்லா ஸ்டாப்லயும் நிறுத்தி கூட்டிட்டு போவாங்க. நீங்க இதுல எல்எஸ்எஸ் பஸ்ல ஏறினீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? லிமிடெட் ஸ்டாப். தமிழ் எல்எஸ்எஸ் பஸ்ல ஏறினா என்ன பண்ணுவாங்க? லிமிடெட் ஸ்டாப்ல தான் போவாங்க. லிமிடெட் ஸ்டாப்ல போய் கொஞ்சம் இடம் நிறுத்துவாங்க. இதுவே ட்ரெயின்னா பஸ்ல போற எல்லா ஸ்டாப்பும் நிக்காது, மெயின் ஸ்டாப். இதுவே பிளைட்னா எங்கேயுமே நிக்காது. தடக்குன்னு ஏறணும்னா தடக்கு நாங்க இறக்கிறோம். இப்ப அந்த பிளைட்ல ஏறினவங்க நம்ம அருளாளர்கள் டபக்குன்னு ஏறி டபக்குன்னு இறங்கிடுவாங்க. சிவபெருமான புரிந்தவர்கள் எல்லாம் ட்ரெயின்ல முக்கியமான சின்ன அனுபவத்திலே போதும், ஆன்மாவுக்கு விளக்கம் கிடைச்சிடும். இதுதான் அந்த ஆன்மா வினைகளை எல்லாம் நிறைய வினைகள் இருக்கும் போது சேராட்டில் ஏற்றி விட்டுருவாரு. எல்லா ஸ்டாப்லையும் இறங்கும். காலையில ஆனா துர்க்கைக்கு விளக்கு போடும், சாயங்காலம் ஆனா சாய்பாபா கோயிலுக்கு போகும், அதுக்கு அடுத்த நாள் போனா ராகவேந்திரர் கோயிலுக்கு போகும், அதுக்கு அடுத்த நாள் கருப்புசாமி கோயிலுக்கு போகும். எல்லா அனுபவத்துக்குள்ளேயும் போய் 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 அங்க எப்படி இருந்தாலும் அங்க பரவடி அனுபவத்துக்கு வந்துதான் ஆகும். எல்லா ஆன்மாவும். ஆனா இந்த பல விஷயங்களுக்குள்ள உழந்து போகாம டைரக்டா நீ காப்பாத்தினார். இதைத்தான் என்ன சொல்றாரு மணிவாசக பெருமான்? 6 கோடி மாயா சக்திகளிடமிருந்து உலகாயுதம் என்ற ஒழுத்தரர் பாம்பிலிருந்து கலாபேதத்து விடத்து அந்த கலாபேதம் விடம் என்று சொல்லுகின்ற அந்த விடத்திலிருந்தும் எனக்கு தப்புச்சு என்னெல்லாம் கொண்டு வந்து டைரக்டா அவன் திருவடிக்கு கொண்டு வந்துட்டியப்பா. உன் திருவடிக்கு கொண்டு வந்துட்டிய. எங்கேயாவது ஸ்டாப்ல என்னை இறக்கி விட்டுருந்தா நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? நான் அந்த ஊர்லதான் நின்றுட்டு இருப்பேன். நீ என்ன பண்ண? எங்கேயுமே இறக்கி விடாம என்னைய தாண்டிக்காய் போல வைத்து இருந்தேன். அப்ப என்னை இறக்கி விட்டுருக்கலாம் நீ.
இருமதியில நான் வேற நினைச்சிருந்தேன். தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர இடையில நான் பிறந்தேன். அப்ப நீ எனக்கு பிறக்கிறப்ப பிள்ளைங்க இறந்து போயிடும். அம்மாவோட கருவாசல்ல வர்றதுக்குள்ள பிள்ளைங்க மூச்சு திணறி எனக்கு இறந்து போற பிள்ளைங்கெல்லாம் தாண்டி 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 கடும் பகல் பசி நிசி எல்லாத்தையும் தாண்டி 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 அப்புறம் சண்ட மாறுதம் என்ற அந்த வேதங்கள் சொல்லி அவங்க அந்த பஜனை பண்ணி இந்த பஜனை பண்ணி இதெல்லாம் தாண்டி தாண்டி என்னை கொண்டு வந்து உன் திருவடிக்கு டைரக்டா கொண்டு வந்து சேர்த்துட்டி. உன் திருவடி எப்படிப்பட்ட திருவடி தெரியுமா? உலகளந்த விக்கிரமன், உலகத்தை ஒரு அடி பின்னே அரியடி என்று உலகளந்த விக்கிரமன் பன்றியாக 7 தளம் உருவி உன்னை காண முடியாமல் போற்றி சயசய போற்றின்னு சொல்லியும் நீ வரல, காட்டல. ஆனா என்ன போற்றியும் செய்யல, உன் திருவடியை கொடுத்துட்ட. இனிமே போற்றி செய்யறேன்பா. போற்றி போற்றி அப்பா போற்றி, சைவா போற்றி, அரணே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளையே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி போற்றின்னு இறைவன் திருவடி கிடைச்சதுக்கு அப்புறம் போற்றி பண்றது. நம்ம இவர் நம்ம யாரு, நம்ம திருமால் போற்றி சொல்லியும் காமிக்கல. திருமால் போற்றி சொல்லியும் காமிக்கல. இவர் போற்றியே சொல்லாம காமிச்சதுக்கு அப்புறம் போற்றி சொல்றார். தேவரும் மூவரும் காண முடியா திருவடியை போற்றி செய்வது ஒன்றை தவிர இந்த ஆன்மாவுக்கு அறிவில விளக்கம் வேற ஏதாவது தேவையா? பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியன், எல்லாம் புகழ்ந்துட்டு சொல்றார். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன்றார், எல்லாம் புகழ்ந்துட்டு. நாம அப்ப பெருமான போற்றி செய்வது ஒன்றை தவிர இந்த ஆன்மாவுக்கு அறிவிலே ஏற்படுகின்ற விளக்கம் ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லி நீங்க எத்தனை கோயில் போனாலும் அறிவுல விளக்கம் ஏற்படலைன்னா அது நல்வினையில சேராது. எவ்வளவு திருமுறை படிச்சாலும் எனக்கு அறிவுல விளக்கம் ஏற்படல அப்படின்னா அது நல்வினையில சேராது. எத்தனை தலங்கள் சென்றாலும் எனக்கு அறிவுல விளக்கம் ஏற்படல, எங்க போனாலும் எல்லாம் போறேன், ஆனா எனக்கு சிவம் முக்கியம் இல்லப்பா, வேற ஏதோ ஒண்ணு முக்கியமா தெரியுதுன்னு நினைச்சோம்னா எங்க போய் எந்த பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போ நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அறிவுல விளக்கம் ஏற்படுமாறு செயல்களை செய்யணும். இந்த ஆன்மா சிவத்தை இருக்கப்பட்டுதா? சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப 5 நிமிஷம் பிடிச்சிச்சு, இப்ப என்ன பண்ணுது, ஓரளவு கடமையை முடிச்சுட்டோம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, பேரம்பேத்தி எடுத்தாச்சு, எல்லாம் ஓகே. இப்பயாவது திரும்ப திரும்ப இந்த பிள்ளைங்களையே பேரம்பேத்தியிலேயே அவங்க வீடு வாசலையே கௌரவம் கதையே பார்க்காம சிவத்தை அதிகமா பற்றுறதுக்கு நம்ம கொடுக்குதுன்னா போதுமே. அவ்வளவுதான் நம்மளுடைய மொத்த விஷயம். ஆக அந்த அறிவுல விளக்கம் இருக்கான்னு மட்டும் நீங்க டெய்லி டிக்டேட் பண்ணிக்கோங்க. ஆகா, கோபம் வருதா? வரல. பொறாம வருதா? வரல. சோம்பேறித்தனம் வருதா? வரல. அதிக காமம் வருதா? வரல. இந்த மாதிரி டிக் போட்டு வராம இருக்கிறனால என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள குப்பை வரலனால என்ன அர்த்தம்? சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி குப்பை எண்ணங்கள் வராம நம்ம தடுத்து கொண்டே இருக்கிறோம்னாலே சிவ எண்ணம் பெருசா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒண்ணு கோவப்படாம இருக்கலாமான்றதை விட சிவனையே நினைச்சிட்டு இருக்கோம். நீல நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் அப்படின்னு அவனை நீல நினைந்து கொண்டே இருக்கணும். ஆகா, அப்பா சூப்பர்ப்பா, கூட்டிட்டு போயிருப்பா, பாத்துக்கலாம்ப்பா. அப்போ ஒரு செய்தி என்ன அப்படின்னா, முடிந்த செய்தி என்னன்னா, சிவ பரம்பொருளை தவிர வேறு ஒரு பொருள் நமக்கு இனி தேவையில்லை என்ற எண்ணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஆன்மா கிட்ட நாமளே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு, ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் முக்கியம் இல்ல. வரும் ஆன்மா எத்தனை கோடி பிறவி எடுத்திருக்குல்ல, திரும்ப அந்த கோடி பிறவியில எடுத்ததெல்லாம் வெளியில முளைச்சு வரும் லைட்டா, உடனே கட் பண்ணிடணும். என்ன பண்ணிடணும்? வராத ஒரு எங்க அப்பா வரட்டும் நீ போ, அப்பா வரட்டும் நீ போன்னு அதை சொல்லிக்கிட்டே இருக்க அவைகள் எல்லாம் மட்டுப்பட்டு பெருமானுடைய சிந்தனை எப்ப வேரூற்றி வழங்குதோ, சித்தத்தை சிவன்பால் வைத்தார்க்கும் அடியே. நம்மளால வைக்க முடியல சாமி, எங்களால சித்தத்தை சிவன்பால வைக்க முடியல. சரி, சித்தத்தை சிவன்பால வச்சிருக்காங்கல்ல, அவங்க திருவடியை வணங்குனா எனக்கு அது வருமோ? சித்தத்தை சிவன்பால வைத்தவர்கள் எல்லாத்தினுடைய திருவடியும் வணங்குனா நமக்கு அது வருமோ அப்படின்னு சொல்லி
அவர்கள் திருவடியை வணங்குவதனால என்ன ஆகும், நமக்கும் அந்த சிந்தனை வரும். அதனால அடியார்கள் திருவடி, குருநாதர் திருவடியை பற்றுவது என்பது மென்மேலும் உள்ள செயலுக்கு சமமாக விளங்குகின்றது. சரியா? தாமே தமக்கு சுத்தமும் தாமே. ஒரு நிமிஷம் சாமி, உடைய பொறுமையை சோதிக்கிறாய். என்ன பொறுமையா போகணும்னு நினைச்சாலும் கூட டமால் டுபில் சத்தம் கேட்டா கோவம் தான் வருது. சிவபெருமானை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப இப்படி டமால் டுபில் சத்தம் கேட்குதேன்னு கோவம் வருது தவிர கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே கோவம் வருது. நம்மளால என்ன பண்றது? சரி, ஆக என்னன்னா சிவம் பெருக்கும் நிகழ்வுகள்ல இருந்துகிட்டே இருக்கணும். உண்மை சிவம் பெருக்கிற நிகழ்வுல அதுல ஆணித்தரமான ஒண்ணு திருவாசக சிந்தனையில சிவம் கண்டிப்பா பெருகும், மாற்று கருத்தே கிடையாது. சிவத்தை தவிர வேற எதுவும் பேச மாட்டோம் கண்டிப்பா. அதனால சிவம் பெருக்கும் நிகழ்வுல நம்ம தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அடியார்கள் தான் சிவம் பெருக்குவார்கள். அடியார் திருக்கூட்டுகள் தன்னோடு கலந்து கொள்ளுங்க. அதுவும் எப்படி இருக்கணும்? சிறந்த அடியார்களா இருக்கணும். திருநீர் பூசிருப்பாங்க, திருவாசம் முட்டை பணம் என்ன பண்ணுவாங்க, இப்ப அந்த இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, போற வழியில அதை பர்ச்சேஸ், அது அந்த அப்படிதான் தோணுமே தவிர அந்த மாதிரி இல்லாம சிவத்தை முழுமையா பெருக்கிற இடத்துல நம்மளை அனுபவிச்சுக்கிறது தான் நாம இந்த பிறவியில ஏற்படுகின்ற அனுபவ விளக்கம். அது ஒண்ணுதான், அதை ஒன்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுதான். அப்போ ஜானகி அம்மா, எனக்கு அது மறந்து போச்சு. தாமே தமக்கு அந்த நம்ம மெட்டு போடுங்க பார்க்கலாம். ஜானகி அம்மா, தாமே திருச்சிற்றம்பலம். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி வகையும் யாரே மதார் பாசம் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறி கொண்டு போமாரமை மின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே போமாரமை மின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. திருச்சிற்றம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. அம்மாவுக்கு திருஷ்டி எடுக்கிறேன், அம்மாவுக்கு நான் திருஷ்டி எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு, அருமை அருமை அருமை. என்ன அழகு! அப்படியே கேட்ட உடனே அப்படியே நம்ம ஏது பஸ்லயே ஏறி பெருமான்கிட்ட பயணிக்கிற மாதிரி ஒரு அனுபவம். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சாமி, சொல்லவே முடியாத ஆனந்தம். என்ன அழகா அம்மா பாடி அனுப்பிச்சிருந்தாங்க. நான் உருகிட்டேன். அது நம்ம இன்னம்பர் ஈசன் பாட்டா இருக்கட்டும், கஸ்தூரி நம்ம இவங்க அம்மா சரஸ்வதி அம்மா பாடியிருந்தாங்க, பிரேமா அம்மா பாடியிருந்தாங்க, சுசிலா அம்மா, எல்லா அடியார்களும் பாடி அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கேட்கறதுக்கு கலாவதி அம்மா அவர்கள் எல்லாம் எனக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் எத்தனை தடவை அதை கேட்டிருப்பேன்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்க பாடிட்டு போயிருவீங்க, என்னால பதில் தான் போட முடியாது. நான் ஆனா கேட்டுட்டு இருக்க முடியும் என்னால. அதனால ரிப்பீட்ல போட்டு லூப்லயே போட்டு கேட்டுட்டு இருப்பேன் நான். தொடர்ந்து திரும்ப 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 நடராஜன் ஐயா டெய்லி அவர்கள் திருமுறை பாடி அனுப்புவாங்க. அதெல்லாம் அடியன் செய்த தவம். அதனால வாய்ப்பு இருக்கிறப்போல நிறைய முறை அதை சொல்லி அதை காது குடியிரு ஆனதுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஏதோ முதலா கேட்டு விட்டுருவான்னு மட்டும் தயவு செய்து நினைச்சாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு செய்தியும் எனக்கு மாணிக்க மாதிரி அப்படியே வச்சு பொக்கிஷமா பாதுகாத்துக்க வேண்டியது. அதனால அவ்வளவு அருமையா எல்லாரும் பாடியிருந்தீங்க. அத்தனை பேருக்கும் அடியனுடைய மிகச்சிறந்த ஒரு நன்றிகள். அப்போ யாமார் எமதார் பாசமார், எனக்கு நான் தான் சுற்றம், எனக்கு நான் தான் வதிவகை, நான் செய்கின்ற எல்லாத்துக்கும் நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கக்கூடிய பாசம் என்ன, என்கிட்ட இருக்க நான் யாரு, எமது என்று என்னுடைய பொருள் என்பது ஏதாவது இருக்கா அந்த உலகத்துல? என்னுடையது அப்படின்னா அந்த உலகத்துல சிவம் என்ற ஒன்றை தவிர வேற எந்த பொருளும் என்னுடையது இல்லை. இந்த எல்லா பொருளும் உடலுக்குத்தான் என்னுடையது. என் மனைவின்றவ என் உடலுக்குத்தான், என்னுடைய குழந்தை என்பவன் என்னுடைய உடலுக்கு தான், என்னுடைய தாய் என்பவன் உடலுக்கு தான். சப்போஸ் இந்த உடல் இல்லைன்னா நல்லா கவனிங்க, இந்த ஆன்மாவை மட்டும் மனைவி ஏத்துக்குவாளா? இல்ல ஆன்மாவை மட்டும் கணவன் ஏத்துக்குவாளா? நீ அதே உருவத்துல வந்தா தாண்டா ஏத்துக்குவேன். நீ சாட்டுக்கு வெள்ளையா கொய்யின்னு வந்தேன்னா உன் கூட உன்னால குடும்பம் நடத்த முடியாது. ஏற்கனவே உன் கூட பேய வச்சுதான் குடும்பம் நடத்திக்க, நீ பேயாவே வந்துட்டேன்னா அப்படிலாம் குடும்பம் நடத்த முடியாது. அதெல்லாம் கஷ்டம். சொல்றோமா இல்லையா?
சொல்றோமா இல்லையா? பொய்ன்னு வந்தா என்ன பண்ணுவோம் நம்ம? எனக்கு உடம்பு, அந்த மூஞ்சி அந்த கண்ணு இருந்தா தான் நீங்க வீட்டுக்காரரு, அந்த மூஞ்சி இருந்தாதான் நீ எங்க அம்மா, அந்த மூஞ்சி இருந்தாதான் நீ என் புள்ள, அந்த மூஞ்சி இருந்தாதான் எங்க அக்கா அப்படின்னு சொல்லி முகத்துக்கும் உடம்புக்குத்தான் நம்ம உறவு கொண்டாடுறோமே தவிர, உடல் போயிடுச்சுன்னா அந்த உறவும் போயிடுச்சு. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உறவு எல்லாம் உடல் சார்ந்த உயிர் சார்ந்த உறவு ஒன்றுதான், அது சிவம் தான். ஆக நான் யமதன் நான் யார சொல்றேன், இவங்களை சொல்ல நம்ம சொல்லக்கூடாதுன்ற யமதார் பாசமா இவங்ககிட்ட போய் கட்டியிருக்குமே, என்ன மாயம், ஆகா நல்ல மாயையில மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரியான நினைச்சிட்டு இருக்கேன், இவங்கதான் கூட வர போறாங்க, இவங்கதான் என் கூட வர போறாங்கன்னு நினைச்சிட்டு, என்ன எவ்வளவு பெரிய மாயை, எவ்வளவு பெரிய நிலையில்லாத ஒரு நினைப்பை நான் மனசுல சுமந்துகிட்டு இருக்கேன். என்ன மாயை, இவை போக இதெல்லாம் போறதுக்கு என்ன பண்ணும்னா, இந்த மாயை போடுவதற்கு, யாம் எனது என்ற நினைப்பு போவதற்கு நான் என்ன பண்ணணும்னா, கோமான் பண்டை தொண்டரோடும், கோமான் ஆகிய எல்லாத்துக்கும் ராஜாவா இருக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அரசனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன பண்ணா, அந்த இடம் தான் முக்கியமா கவனிக்கலாம். கோமான் ஆகிய சிவபெருமான் என்ன பண்ணா, பண்டை தொண்டரோடும், இவன் என்னைக்கும் தனியா இருக்க மாட்டான். யாரு? இந்த சிவம் என்னைக்கு என்ன இருக்காது, தனியாவே இருக்காது. சிவம் யார் கூட இருப்பா? அப்படி அடியார்கள் கூட. நல்ல யாரும் சக்தி, நானும் நினைச்சேன் எல்லாரும் சொல்வது சக்தின்னு தானே சொல்லுவோம், எல்லாரும் சொல்வது சக்தி கருணைன்னு தானே சொல்லுவோம். நீங்க அவ சில இடத்துல சக்தியை கூட வெளியில விட்டுட்டு அடியாரோட இருப்பான். அதுக்கு அந்த இடம்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? இப்ப கூட ஐயா சொன்ன திருத்தொண்ட புராணம் நிறைய இடத்துல, எம்மா நீ வந்தா அழுதுருவ, உன்னுடைய கருணை எனக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த கேள்வியை நான் கேட்க முடியாது. என்ன கேள்வியா? பிள்ளைய சமைச்சுத்தான்னு கேட்க முடியாது, இது தான் மனைவி தான். நீ என்ன பண்ண, கொஞ்ச நேரம் வெளியில நிறுத்தி வச்சுட்டு அந்த நேரத்துல கூட யார் கூட இருப்ப? அப்படி யார் கூட இருப்ப? அப்படி அடியார்களோட தான் இருப்ப. சிவபெருமான் கூட இருக்கிறது, அன்னை பராசக்தியை கூட விட்டு புரிந்தாலும் இருப்பாரே தவிர, பண்டை தொண்டர் என்ற அடியார் திருக்கூட்டத்தான் இருப்பார். அடியார் திருக்கூட்டத்தான் பெருமான் காட்சி தரும் போதெல்லாம் இந்த ஒரு செய்தி மட்டும் எல்லாரும் ஒரே நிமிஷம், 40 அடியார்கள் இருக்காங்க, அந்த ஒரு செய்தி மட்டும் எல்லாரும் உற்று கவனிங்க, ஒரே நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம், ஒரு நிமிஷம் மட்டும். எல்லாம் பெரிய கம்ப்ளைண்ட், ஆனந்த் சும்மாவே இருக்க மாட்டேன், எப்ப பார்த்தாலும் ஆன் பண்ணிட்டு அப்பதான் அசருவேன் கண்ணு, இவனுக்கு எப்படித்தான் தெரியும் தெரியாது ஆன் பண்ணுவான். என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா கூட்டி டார்ச்சர் பண்ற, சும்மாவே இருக்க மாட்டேன். முடிக்க போறோம் நம்ம, இன்னும் 3 நிமிஷத்துல முடிக்க போறோம், 3 நிமிஷத்துல. இப்போ நாவுக்கரசருக்கு ஒரு மாதிரி காட்சி கொடுத்தாரு, நம்ம தோடுடைய செவியன் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி அப்படின்னு காட்சி கொடுத்தாரு. யாருக்கு? ஞான சம்பந்தருக்கு. பித்தர் கோலமாக காட்சி கொடுத்தாரு. யாருக்கு? நம்ம ஆரூருக்கு. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கோலமா காட்சி கொடுத்தாரு இல்ல. மணிவாசகருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு தெரியுமா? மணிவாசகருக்கு இவர் எப்படி தெரியுமா காட்சி கொடுத்தாரு? மணிவாசகர் பாக்குறப்பெல்லாம் சுத்தி அடியாரோட தான் காட்சி கொடுத்திருக்காரு. மணிவாசகர் எங்கெல்லாம் பார்த்தாரோ அங்க இருந்தால் தனியாவே வரமாட்டாரு, சுத்தி அடியவரோடு தான் காட்சி கொடுத்திருக்காரு. மணிவாசக பெருமானுக்கு நம்முடைய சுவாமி எப்படி காட்சி கொடுத்திருக்காருன்னா, அடியார் தொகை நடுவுதான் காட்சி கொடுத்திருக்கு. அடியார் தொகை கூடயே எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. நாம நல்லா கவனிங்க, நாம ஒரு எம்பியை பார்க்க போறோம், சுத்தி ஒரு 10 பேரு ஆளுங்களோடயே வராங்க, ஒரு ஆபீசர்ஸோடயே வர்றாரு எம்பி, அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்கள, ஒரு பெரியவர் ரொம்ப பிடிக்க முடியாத ஒரு 10 ஆபீசரோட வராருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பெரியவரை கரெக்ட் பண்ணணும். என்ன பண்ணுவோம்? அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா உங்களை எப்படி கரெக்ட் பண்றேன்னு? கேட்க முடியாது. என்ன பண்ணுவோம்? ஆபீசரை கூப்பிட்டு, யோ தாலு எதுக்கு ஏன் மடிவாரு, இருந்தாலும் என்னத்துக்கு மடிவாருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் குடிச்சு கரெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட பேச ட்ரை பண்ணுவோம்? அங்க இருக்கக்கூடிய பெருமான்கிட்ட பேச ட்ரை பண்ணுவோம். சுத்தி வந்தாங்க அடி. இவருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே கண்ணு, சிவபெருமான் மேல கண்ணு கிடையாது. இவன் வந்து இவங்களோட இருக்கான்னா, எப்ப வந்தாலும் இவங்களோட வர்றான்னா, அப்ப இவங்க எவ்வளவு பெரியவங்களா இருப்பாங்க. எங்க போனாலும் இவங்களை கூப்பிட்டு வரானே, அந்த சிறந்தடியார்களை பார்க்கணும்ல.
இந்த ஒன்றை உடன் கலந்த அடியார்களை பார்க்கணும்ல. அன்னை பராசக்தியை கூட விட்டு பிரிஞ்சு பாக்குறேன், இவன் பார்த்தாலும் இவங்களோடய திரிகிறானே, அந்த அடியார்கிட்ட மட்டும் என்னை சேர்த்துறேன். இவர் என்ன கேட்கிறாரு? உங்ககிட்ட என்ன சேர்த்துன்னு கேட்க மாட்டேங்கிறாரு, அந்த அடியார்கிட்ட சேர்த்து. உங்ககிட்ட சேர்னா நீ ரூல்ஸ் கேட்ப, நீ ஏன் என்கிட்ட வரணும்னா அது சொல்லுவ, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் சொல்லுவ. அடியார்களோட சேர்த்துக்கன்னு சொன்னா அவங்க எனக்கு ரூல்ஸ் சொல்ல மாட்டாங்க இல்ல, அவங்க என்கிட்ட அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, மணிவாசக பெருமானுக்கு சிவபெருமான் எப்ப பார்த்தாலும் அடியார் தொகை நடுவுலதான் காட்சி தரார். அதனாலதான் நீங்க திருவாசகம் சிவபெருமானுடைய புகழை பாடின இடத்தை விட அடியார் பெருமை 12வது திருமுறையில பெரிய புராணம் என்ன அளவுக்கு அடியார் திருமுறை அடியார் சிறப்பை சொல்லுதோ அதே சிறப்பை எது சொல்லுது நம்ம. அதனால முக்கியமா கவனிங்க, நம்ம மணிவாசக பெருமான் சிவபெருமானை தனியா எங்கேயும் பார்க்கல. சிவபெருமான அடியவர்களோடத்தான் சேர்த்து பார்த்தாரு. அதனாலதான் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டார். சிவபெருமானோடு கூட்டிய அதிசயம் இல்ல. இந்த மணிவாசக பெருமானுக்கு சிவபெருமான் எழுந்தருளியது அதிசயம் இல்ல, நரியை பரியாக்கியது அதிசயம் அல்ல, இவனுக்காக பிட்டுக்கு மண் சுமந்தது அதிசயம் அல்ல. ஆனா அந்த உன் பின்னாடி எப்பவுமே நிற்பாங்களே அந்த அடியாரோடு எனக்கு கூட்டி வச்சுட்டியே. இவர் சொல்ற அடியார் இருக்கார்ல, அடியாரில் கூட்டி அதிசயம் கண்டமே என்பது இங்க இருக்கிற அடியார்கள் இல்ல, சிவபெருமான் காட்சி தரும்போது பின்னாடி நிக்கிறாங்கல்ல அந்த அடியார் தொகை. அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயேன்னு சொன்னார்ல, நாம என்ன நினைச்சுக்கிறோம் இவர் குடுன்னு ஓடி போய் அடியார்கள்லாம் உட்கார்ந்து எங்கேயாவது பாடிக்கிட்டு குடுகுடு நடுவில் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றோம், அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயே பெருமானே அப்படின்னு சொல்றோம்ல. இந்த அடியார்களை சொல்லல, சிவபெருமானோடு பிரிவில்லாத அடியார்கள் அவங்க. சிவகணங்கள் வேற, சிவகணங்களும் சிவபெருமான பிரியாது. சிவபெருமான பிரியாது 3 பேர். யாருன்னா, ஒண்ணு சிவகணம், இன்னொன்னு பேயி, இன்னொன்னு அடியார்கள். இது மூணும் சிவனை விட்டு பிரியாத உடல்கள், உயிரினங்கள். பேய் பிரியாது. 5 நிமிஷம் லேட்டானா போதுமா அழுமா, ஐயோ வரல எங்க அப்பா எங்க மறந்துட்டான், நாங்க ஏற்கனவே எங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க, எங்களை பார்த்தாலே பயப்படுறாங்க, என்னை அங்க விட்டுட்டாங்க, வரமாட்டாங்க. அதனால டான்னு நின்றுவானா. யாரு? இந்த பிள்ளைங்களுக்கு டான்னு அட்டெண்டன்ஸ் போட்டுருவானா. எந்த பிள்ளைங்களுக்கு? இந்த பேய் பிள்ளைங்களுக்கு. அதே போல பூத கணங்கள் அப்பாவை பார்க்கலாம், எப்பா உனக்கு தொண்டு செய்யறதுதான் என்னுடைய உயிர் பிறப்பு, நீ சந்தோஷமா இருக்கியா, அதுதான் என்னுடைய உயிர் பிறப்பு. பெரும்பாலான மகிழ்விக்கிறதுக்காக என்ன பண்ணுங்களாம் பூதகணங்கள்லாம் என்ன பண்ணுமா, குட்டிக்காரன் அடிக்குமா, துபுக்குன்னு ஓடுமா, கீழே உளுந்து காட்டுமா, இந்த மாதிரி கோமாளி வேலையெல்லாம் போட்டு பெருமான் முன்னாடி அவன் சிரிக்க மாட்டானா, லேசா புன்முறுவல் செய்ய மாட்டானா, அவனை சுமக்க மாட்டாமா அப்படின்னு பலவித பூதங்கள் எல்லாம். அடியார்களும் அதே மாதிரிதான். ஆக அது மூவரும். அப்ப சிவபெருமானோடு பிரியாத அடியார்கள் இருக்காங்கல்ல, அவர்களைத்தான் பெருமான் காமிக்கிறார். அந்த சொல்றாரு. அப்போ கோமான் பண்டை தொண்டரோடும், சிவபெருமான் எப்படி இருப்பான்? பண்டை தொண்டர், பழங்காலமாக அவன் கூடயே அந்த தொண்டர்கள் கூட வந்துகிட்டே இருக்காங்கல்ல, அந்த தொண்டரோடு இருக்கான். அவங்க என்ன பண்றாங்கன்னு ஒரு பெரும் செய்தியை அடுத்த வரியில வைக்கிறார். அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய செய்திய வருகின்ற வெள்ளிக்கிழமை சிறப்பா பார்க்க இருக்கோம். ஒரு விஷயம், சிவபெருமான் பிரிவில்லாம இருக்கக்கூடிய ஒருத்தவங்க யாருன்னா அது சிவன் அடியவர்கள். அந்த ப்ரமோஷனுக்கு தான் எல்லாரும் போறாங்க. கவனிங்க எல்லாரும் ஒரு நிமிஷம். எந்த ப்ரமோஷன் வேணும்? இந்த சிவனுக்கு பின்னாடியே ஒரு 10-15 பேர் போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆன்மாக்கள் எல்லாம் ப்ரமோட் ஆகி சிவனுக்குள்ளேயே போய் சேர்ந்துருவாங்க. கொஞ்ச நாள் வெளியில இருப்பாங்க, அப்புறம் சிவனுக்குள்ளேயே போய் சேர்ந்துருவாங்க எல்லாரும். அப்ப என்ன ஆகும்? அந்த சிவனடியார் இடத்துக்கு போறது எதுன்னா சதாசிவரை விட மேல, மகேஸ்வரை விட மேல, திருமாலை விட மேல, பிரம்மனை விட மேல, எல்லா பதவிகளுக்கும் மேல அந்த ஒன்ற உடன் கலந்த அடியார்களுடைய பதவி, அந்த இடம் மட்டும் கிடைச்சா போதும். அந்த இடத்துக்கு போறதுக்காகத்தான் இங்க அவங்க எப்படி நின்னாங்க? யார் நின்னாங்க? எனக்கு கவனிங்க ஒரு நிமிஷம். யார் நின்னாங்க? சாமிக்கு பின்னாடி நின்னாங்கல்ல, யாரு? சாமிக்கு பின்னாடி யாரு நின்னா? என்ன சொல்ல வரீங்க? சாமிக்கு பின்னாடி யார் நிக்கிறா?
அந்த அடியார்கள் நின்னாங்கல்ல, அவங்க எப்படி நின்னாங்களோ அந்த மாதிரி நம்ம இருக்கோம். நம்ம என்ன திருநூறு பூசிக்கிட்டு திருநீர் போட்டுக்கிட்டு நிக்கிறாங்கல்ல, அவங்க உண்மை அடியார்கள். நம்ம வேஷம் போட்டு நிக்கிறவங்கள மாதிரி. உண்மையான ராஜா இருப்பான், அவனுக்கு முன்னாடி நாடகத்துல வேஷம் போடுற மாதிரி வேஷம் போட்டு நடிச்சு காட்டுவாங்க. அந்த மாதிரி நாம இருக்கோம். அந்த ஆனா எங்கதான் போகணும்? உண்மையா சிவபெருமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிறந்தடியார் கூட்டத்துல போறதுக்காகத்தான் இங்க ரிகர்சல். இங்க உண்மையா நடந்துகிட்டோம்னா அங்க அப்படியே ப்ரமோட் ஆயிடும். அங்க ப்ரமோட் ஆயிட்டோம்னா அப்படியே அவனுக்குள்ள போயிடும். அவ்வளவுதான். சாரோபம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் என்ற 4 நிலையும் அந்த அடியவர்கள் தான். அப்போ அந்த அடியாரா நாம ப்ரமோட் ஆகிறதுக்கு நாம பயணிக்க போறோம். யாத்திரை பத்து இந்த திருவேடத்திலிருந்து அந்த உண்மை அடியார்கள் ஒன்ற உடன் கலந்த அடியார்கள் இருக்கிற இடத்துக்கு போறதுதான் நம்ம யாத்திரை. அந்த யாத்திரையை செய்வதற்கு சில குறிப்புகளை சொல்றாரு. அதை அடுத்த அமர்வுல பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே அடியின் அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி மகிழ்ந்து நிறைவு செய்யும் முகமாக பிரேமாமா அவர்கள் வாழ்த்துப்பார். நமச்சிவாய். சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிற்றம்பலம். நமச்சிவாய். சிவசிவ நன்றிங்க அம்மா. ஒரு முடிந்த முடிவு செய்தி, சிவ அனுபவம் பெருக்கும் இடத்திலே இருப்பதை தவிர நமக்கு வேறு உபாயம் இல்லை. அவ்வளவுதான். சிவ அனுபவம் பெருக்கும் இடத்திலே இருப்பதை தவிர நமக்கு வேறு உபாயம் இல்லை. சிவனுடைய அந்த சிறந்தடியார் சிந்தனையில சிறந்தடியார் கூட்டத்துல சேர்வதற்கு என்று சொல்லி இத சொல்றோம். அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஹேமா மாலினின்னு புதுசா ஒரு அடியார் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு 2 பேர் வந்து ஒருத்தவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா. சரி சார். ஹேமமாலினி அம்மா சுவாமி அம்மா அவங்கள இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றோம். அம்மா அவர்கள் தாங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும்னா சொல்லலாம் சுவாமி. சிவசிவ அம்மா இருக்காங்களா? அம்மா ஹேமா பேசுங்கம்மா. மைக் ஆன் பண்ணுங்க சுவாமி. எப்படி இருந்தது அனுபவம்? எப்படி இருந்தது பேசு. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் ஐயா. அம்மா ஐயா ரொம்பவே அனுபவம். சிவாய நம்ம ஐயா. ஐயா அம்மா வந்து உங்க திரும்ப தரிசனம் இல்லைங்க ஐயா, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. ரொம்பவுமே அனுபவம் வந்து புதுமையாவும் இருந்துச்சுங்க ஐயா. எப்படி சொல்றதுன்னு தெரியல. புது அனுபவமா இருக்குங்க ஐயா. நான் போக போக பழகிறேங்க ஐயா. மகிழ்ச்சி. அருமை அம்மா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கும் போது. மற்ற அடியார்களும் வாய்ப்புகள். அம்மா நிக்கில் அம்மா அவர்கள், சுகன்யா அம்மா அவர்கள் பேசலாம். ஐயா திருச்சிட்டம்பலம் ஐயா. இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா இருந்ததுயா. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எப்படியாவது இந்த யாத்திரை பத்து மூலமா அந்த சிவ அனுபவத்துல நீங்க என்னையும் கொண்டு போய் சேர்த்துருவீங்கிற நம்பிக்கை வந்துருச்சுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். திருச்சிட்டம்பலம். வார்த்தைகளே இல்ல அம்மா. அம்மா அம்மா ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மதிலாம்மா சுவாமி. அம்மா ஒரு வார்த்தைகள். ஐயா அடியன் வந்து 2 நாள் வர முடியலைங்க ஐயா. வகுப்புக்கு வெளியில போயிருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இருந்தாலும் அந்த டைமுக்கு தான் வந்திருந்தேன். ரொம்ப நீங்க அடியாரை பத்தி நீங்க சொல்லி ஒரு நிமிஷமும் நீங்க சொல்ற அந்த வகுப்புல இருந்து இந்த ஆன்மாவானது ரொம்ப ரொம்ப தெளிவாகி எது மேலேயும் பற்று இல்லை. எதையாவது ஒண்ணு பார்க்கணும் எதுவுமே ஆசையா அறுத்து போச்சுங்கய்யா. இந்த மாதிரி எல்லா அடியாரும் அப்ப அம்மா சொன்னாங்க பாருங்க, நான் வந்திருக்கேன், இன்னும் நான் நிறைய கேட்டு இதுல இருந்து தெளிவாகணும். அந்த மாதிரி வந்துருவாங்க. அதனாலதான் நான் வந்து அவங்களுக்கு வந்து போட்டேன். வந்துருவாங்க அம்மா. இதுல வந்துட்டாங்க உட்கார்ந்தாங்கன்னா அசல்ட்டா வெளில வந்துருவாங்க. எது பத்தியுமே எது மேலேயும் ஒரு பற்று இல்லை, எந்த பொருள் மேலேயும் ஆசை இல்லை. அந்த மாதிரி வந்துட்டேன் நான் கூட. அதிகம் பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் நம்மள்ட்ட சிவன் தான் பரம்பொருள், அவர் ஒருத்தர் தான். எங்க போனாலும் அதையே தான் நான் கவனிக்கிறேன். அதுவே மைண்ட்ல ஓடுது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து. நீங்க அடியாரை பத்தி நீங்க சொன்னீங்க பாருங்க ஐயா. நம்ம இறைவன் பின்னாடி யார் நிக்கிறாங்க?
அடியார்கள் தான் நிக்கிறாங்க. அதுதான் அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துங்க ஐயா. அதனாலதான் அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன். இது இறைவனுக்கு சொக்கநாதா முன்னாடி அடியார் இருக்காங்க. நம்ம அடியார்களும் அந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்றத நீங்க சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒவ்வொரு கணமும் நான் அப்படியே திகைச்சு போறேன். சொல்றதுக்கே வார்த்தைகளே வர மாட்டாங்குங்க ஐயா. மகிழ்ச்சி. சொக்கநாதா அடியன் இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு, இந்த அடியார் மத்தியில நான் இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இது நான் ஒரு பெரிய தவமா எடுக்கிறேன். ஏன்னா இப்படி எல்லாம் நான் எப்படி நம்ம கலாவதி அம்மா மூலியமா இந்த வகுப்புக்கு வந்து சேர்ந்தேன். ஆனா அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன், அம்மா நீங்க தான் கொண்டு போய் என்ன விட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் இந்த இந்த இப்படி ஒரு குரூப்ல நான் இருக்கவும் எனக்கு யாரு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுல இருந்து நான் இவ்வளவு தெளிவா நான் வந்துட்டேன். நான் இடையில போன வாரம் கூட அம்மாட்ட பேசினேன், நீங்க என்னை கொண்டு போய் ஒரு இந்த திருவாசக சிந்தையில உட்கார வச்சுட்டீங்கம்மா, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன்றதை நான் அடிக்கடி அம்மாட்ட நான் சொல்லி சொல்லி இதை உணர்றேன். அது ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்றைய வகுப்புன்றது இப்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொன்ன கத்து கொடுக்குதுங்க ஐயா. ஒவ்வொரு பதிகமும் ஒரு சென்னிப்பத்துனா அது பக்தி நிலை குறிக்குது. ஒரு பதிகமும் ஒவ்வொன்னும் சொல்லி கொடுத்து என்னை வெளியில கொண்டு வந்துருச்சு. அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். சிவாய நமங்க ஐயா. அடியன் ஒவ்வொரு பெருமையும் குருநாதராகி உங்களை தான் சேரும். என் நினைவுகள் எல்லாமே நம்ம அடியாரு ஐயா நீங்க இருக்கீங்க. எல்லாம் குருநாதர் சேர சாமி. அடிநாயகன் சிவசிவ நமச்சிவாய. கலாவதி அம்மா அம்மா ஒரு வார்த்தைகள் யாராவது சொல்லட்டும்னு இருந்தாங்க, சொல்லலைன்னா நான் சொல்றேன்ட்டு இருந்தேன். அதாவது அறிவு பொருள் வந்து சடப்பொருளை எடுத்து போக முடியாது, நல்வினை தீவினையும் எடுத்து போக முடியாது. வினைப்பகையனாகிய அறிவு விளக்கத்தை தான் எடுத்து போக முடியும்னு சொன்னீங்க. உடல் விட்டு பயணம் மேற்கொள்ளும் போது, உடலை விட்டுட்டு நம்ம போகும்போது அறிவு விளக்கத்தை தான் எடுத்து போக முடியும். அப்புறம் அறிவின் குறைபாடு சொன்னீங்க, அறிவித்தால் மட்டும் அறியும், ஏகதேசமாக அறியும், படிநிலையில் தான் அறியும். இத மூணையும் மறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் அதிகமாக நல்வினை செஞ்சா அறிவு அதிகமாக விளக்கம் பெறும், தீவினை செஞ்சா அறிவு மங்கிதான் போகும் அப்படின்னு சொன்னீங்க. சிவப்பு நான் உணர்ந்துகிறது, அது நீங்க சொன்னதுல நானா உணர்ந்துகிறது. சிவப்பொருளை பற்றி செஞ்சா நல்வினை எல்லாம் கிடைக்கும். எல்லாத்துலயும் சிவப்பொருளையே பற்றி செய்யணும், சிவத்தையே பற்றி செய்யணும். அப்ப அறிவின் உச்சம் வந்து சிவனே எல்லாம் என்று அப்படி நினைச்சவங்க தான் நம்ம நால்வர் பெருமக்கள். ஆன்மா எப்போதும் சிவனையே நினைக்கணும். சிவன் அடியை அடைந்தாலும் ஆன்மா அப்பயே சிவத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா கீழே இறங்கிடும் அப்படின்னு சொன்னீங்க. ஆன்மாவுக்கு எப்போதும் அறிவித்து கொண்டே இருக்கணும். 63 நான்மார்களை வச்சு பார்த்தோம்னா நம்மளால முடிஞ்சதை செய்யணும். ஆனா அந்த செய்யறதும் சிவத்தையே முன்னிறுத்தி செய்யணும். அப்புறம் தேவர்களும் நான்முகனும் பெருமாளும் காணாத திருவடியை நாம் போற்றி 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 திருமுறையை சொல்லி சொல்லி வழிபாடு செய்யணும். அறிவில் விளக்கம் பெறுமாறு எப்போதும் சிவனையே நினைத்து கொண்டு இருக்கணும். அடியார்கள் குருநாதர் திருவடிகளையே பற்றி கொண்டு சிவத்தையே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இப்படியே இருந்தால் நமக்கு அறிவு விளக்கம் பெறும். யான் எனது என்ற மாயையை போவதற்கு தொண்டர்களோடு தான் இருக்கணும் சொல்லியிருக்காரு. என்ன அழகு, என்ன அழகு, அழகா முடிச்சுட்டாங்க. இப்ப கூட அறிவித்தாலும் அறியும், திரும்ப திரும்ப சொல்றது. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது அம்மா சொல்லிருக்காங்க, இப்போ ஒரு தடவை அறிவிக்கிறோம். அதனால குரல் பதிவுல எல்லாரும் நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குரல் பதிவு வாய்ப்பு இருக்கும் போது உங்க குரல் பதிவுகளை நம்ம குழுவத்துல போட்டு அதை கேட்கும் போது ஒரு ஆன்மா அறிவிக்கும். சொன்னதுக்கு சொல்ல போறோம், ஆனாலும் அதை அறிவிக்கணும்னு சொல்லி அத்தனை அடியார்களுடைய திருவடி அடியன் வணங்கி மகிழ்ந்து இதை வந்து நம்ம நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக கோமதி ராஜவேல் அம்மான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சுவாமி அம்மா, அம்மா தாங்கள் ஐயா அவங்க வந்துட்டு போனாங்கன்னு பார்த்தேன். அவங்களும் புது அடியா 2 பேரும் இன்னைக்கு வந்து இணைஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா அம்மா. கோமதி அம்மா சுவாமி ஒரு வார்த்தைகள், சும்மா ஒரு வார்த்தை மட்டும். ஏன்னா பிரேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, பேச ஆரம்பிச்சிடணும். நம்ம அடுத்து நம்ம இந்த அடியாரத்தில் கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா பழகும். அதுக்காக அம்மா பேச முடியுங்களா? வாய்ப்பு இருக்குதுங்களா? சிவாய் நமங்க ஐயா. அம்மா ஐயா சிவாய் நமங்க ஐயா. ஆமா சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. நான் இப்பதான் பாதியில இருந்து தாங்க ஐயா கேட்டேன். ஸ்பீச் நல்லா இருந்தது, புதுசா பேசுறது நல்லா இருக்குதுங்க ஐயா, கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சொல்றேங்க ஐயா.
சரிங்கம்மா, சரிங்கம்மா, நல்லதுங்கம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆகவே நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் நிறைவு செய்யும்போது மதிலம்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். மதிலம்மா 6 தடந்தோல் பாடி நிறைவு செய்யும். அமைச்சர் என்னாச்சு? ஸ்டக் ஆயிடுச்சு. பாடுங்க மதிலம்மா. அம்மா மியூட்ல இருக்கீங்க. அம்மாவுக்கு அங்க டவர் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நான் பாடுறேங்க ஐயா. மதிலா பாட முடியலையா? மதிலம்மா நான் பாடுறேங்க ஐயா. அதுக்கு கட் ஆகுது. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மண்ணை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம், குரு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. எல்லா அடியாருக்கும் உத்தரவு வாங்கிக்கலாம். நாம வருகின்ற வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம். அமைச்சர் நன்றிங்கம்மா. நாளை காலையில 10 மணிக்கு திருநாவுக்கரசு புராணம் அடியார்களா வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.